ஹரே கிருஷ்ணா. சென்ற சத்சங்கம் மிக முக்கியமானது என்னன்னா, இந்த மாதம் தாமோதர மாதம்னு பேர் இந்த மாதத்துக்கு. இப்ப தமிழ்ல சித்திரை, வைகாசி, ஆனி, ஆடி, ஆவணின்னு சொல்றோம் இல்லையா? புரட்டாசி, ஐப்பசி, மார்கழி, கார்த்திகை, மார்கழி. அது மாதிரி வைஷ்ணவ கேலண்டர், வைஷ்ணவருடைய கேலண்டர்ல கேசவ மாதம், நாராயண மாதம், மாதவ மாதம், கோவிந்த மாதம், ஒரு மாதத்துக்கும் பகவானுடைய 12 திருநாமங்கள் இருக்கு. அதுல இந்த மாதம் தாமோதர மாதம். தாமோதர மாதத்துல தான் நிறைய பண்டிகைகள் இருக்கு. 2 நாளைக்கு முன்னாடி கூட கோவர்த்தன பூஜை பண்ணணும். கோவர்த்தன பர்வதத்தை வழிபட்டது கோவர்த்தன பூஜை. நம்முடைய சனாதன தர்மத்துல நிறைய வழிபாடுகள் இருக்கு. மற்ற மார்க்கங்கள்ல 1-2 வழிபாடு தான் இருக்கும். சனாதன தர்மத்துல நிறைய வழிபாடுகள் இருக்கு. தேவதை வழிபடுறவங்க இருக்காங்க, அதுக்கப்புறம் யாகங்கள் செய்யறவங்க, யஜ்யம் செஞ்சு யஜ்ய ரூபத்துல தேவதை வழிபடுறவங்க, அப்புறம் பல்வேறு தேவதைகளை வழிபடுறவங்க, அப்புறம் ஆச்சாரியரை வழிபடுறவங்க, நிறைய வழிபாடுகள் இருக்கு. இந்த வழிபாட்டு முறையை நம்மளால தவிர்க்க முடியாது. யாரையாவது இங்க வழிபட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. கடவுள் நம்பிக்கை இல்லைன்னு சொல்றவங்க கூட அவங்க தலைவரை வழிபட்டுட்டு தான் இருக்காங்க. நீங்க பாக்கல இல்லையா? நீங்க தமிழ்நாட்டில் வந்தீங்கன்னா கடவுள் நம்பிக்கை இல்லாத நிறைய பேர் இருக்காங்க. ஆனா அவங்க தலைவர் சிலைக்கு போய் மாலை போடுவாங்க, பூஜை பண்ணுவாங்க, பிரார்த்தனை பண்ணுவாங்க. அப்ப மாலை போடுறது, பூஜை பண்றது, பிரார்த்தனை பண்றது மாறுறது, அது எல்லாருக்குள்ளயும் இருக்கு. கடவுளே இல்லைன்னு சொன்னவங்க கூட லெனினை தலைவரா எடுத்துக்கிட்டாங்க. கம்யூனிஸ்ட பேசணும் கூட லெனினை தலைவரா எடுத்துட்டு லெனின் சொல்றத ஃபாலோ பண்ணாங்க இல்லையா? நம்ம பார்க்கிற வரலாற்றுல நீங்க கடவுள் நம்பிக்கை இல்லாத மன்னர்களே பார்க்க முடியாது. நம்ம வரலாறு எடுத்து படிச்சீங்கன்னா கடவுள் நம்பிக்கை இல்லாத மன்னர்களே கிடையாது. அது சேர மன்னராகட்டும், சோழ மன்னராகட்டும், பாண்டியர்களாகட்டும், எல்லாருமே ஏதோ ஒரு குறிப்பிட்ட நம்பிக்கையில வழிபாடு செய்வாங்க. சிலர் சிவபெருமானை வழிபடக்கூடியவங்களா இருப்பாங்க, சைவர்களா இருப்பாங்க. சில பெருமாளை வழிபடக்கூடிய வைணவர்களா இருப்பாங்க. மொத்தத்தில் நீங்க இந்தியாவுக்கு வந்தீங்கன்னா ஒரு கிராமத்துக்கு போனா அங்க 2 பெரிய கோயில் இருக்கும். ஒன்னு சிவன் கோயில் இருக்கும், ஒன்னு பெருமாள் கோயில் இருக்கும். 2 பெரிய கோயில் இருக்கும். இந்த 2 தான் பழமை வாய்ந்த கோயிலா இருக்கும். ஒரு கிராமத்திலையும் 2 பழமை வாய்ந்த கோயில்கள் இருக்கும். ஒன்னு சிவபெருமானுடைய கோயில் இருக்கும், இன்னொன்னு பெருமாளுடைய கோயில் இருக்கும். பெருமாளுடைய கோயிலுக்குள்ளே லட்சுமி தேவிக்கு தனி சன்னிதி இருக்கும். அங்கேயே சக்கரத்தாழ்வாருக்கு சன்னிதி இருக்கும், ஆழ்வார்கள் ஆச்சாரியருக்கு சன்னிதி இருக்கும். சிவபெருமான் கோயில்ல போனா அங்கேயே அம்பாளுக்கு தனி சன்னிதி இருக்கும், முருகருக்கு தனி சன்னிதி இருக்கும், கணபதிக்கு தனி சன்னிதி இருக்கும். இதுதான் பழமை வாய்ந்த கோயில்கள், ரொம்ப ரொம்ப பழமை வாய்ந்த கோயில்கள். சிதம்பரம், சீர்காழி, மாயவரம், கும்பகோணம், தஞ்சாவூர், ஸ்ரீரங்கம், திருவனைக்கோயில். தமிழ்நாட்டில் எங்க வந்தாலும் பழமை வாய்ந்த கோயில்கள் இல்லை. எல்லா ஊர்லயும் 2 கோயில் இருக்கும். சிவன் கோயில் இருக்கும், பெருமாள் கோயில் இருக்கும். அதுக்கப்புறம் மக்கள் என்ன பண்ணாங்க, அவங்க வசதிக்காக அவங்கவுங்க ஒரு கோயில் கட்டிக்கிட்டாங்க. ஒரு தெருவுக்கு ஒரு பிள்ளையார் கோயில், கணபதி கோயில், பார்வதி கோயில், நிறைய கோயில்கள் மாரியம்மன் கோயில், நிறைய கோயில்கள் இருக்கு. ஒரு குறிப்பிட்ட நம்பிக்கையில அவங்க அந்த தேவதையை வழிபடுறாங்க. இப்படி இந்த வழிபாட்டு முறைகளா இருந்தது, இருக்கு, இப்போ நடந்துகிட்டு தான் இருக்கு. அப்போ இந்த சனாதன தர்மத்துல நிறைய வழிபாட்டு முறைகள் இருக்கு. அவங்கவுங்க குணத்துக்கு தந்தார் போல வழிபாட்டு முறைகள் இருக்கு. வேதங்கள்ல நிறைய வழிபாட்டு முறைகள் சொல்லியிருக்கு. அப்போ நம்ம எல்லாருமே வேத முறைப்படி வாழணும். வேத முறைப்படி வாழ்றதுதான் நாகரிகமான வாழ்க்கை. நாகரிகமான வாழ்க்கை என்னன்னா, ஆங்கிலம் பேசுறதோ இல்ல நிறைய கார் வச்சுன்றதோ, கோட் ஷூட் போட்டிருக்கிறதோ அது கலாச்சாரமான வாழ்க்கை. அது படிச்சவங்கன்னு சொன்னா சமுதாயத்துல பௌதிகத்துல உயர்ந்த நிலையில் இருக்கிறவங்க தான் படிச்சவங்க இல்ல. யார் கலாச்சாரப்படி வாழ்றாங்களோ அவங்க தான் படிச்சவங்க. கல்ச்சர், நம்முடைய கலாச்சாரம் இருக்கு இல்லையா? நம்ம வேத கலாச்சாரம் என்ன சொல்லுது? பெண்கள் எப்படி இருக்கணும், ஆண்கள் எப்படி இருக்கணும், ஒரு குடும்பஸ்தர் எப்படி நடந்துக்கணும், எது சரி, எது தப்பு, எது தர்மம், எது அதர்மம், இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அப்பதான் அடுத்த தலைமுறைகள். இன்னைக்கு ஒரு சொல்லிட்ட மாதிரி கலியுகத்துல 75% உண்மை பேசுறவங்க, தூய்மையா இருக்கிறவங்க, கருணை உள்ளவங்க, அப்புறம் தவ வாழ்க்கையை வாழ்றவங்க. இப்போ இந்த வீடு கட்டியிருக்காங்க இல்லையா?
இந்த வீடு வந்து அஸ்திவாரத்திலிருந்து ஒரு 4 தூண்ல நிற்கும். ஒரு வீடு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணும்போது நமக்கு தெரியும், இல்லை பில்லர் போட்டிருப்போம். பில்லரே போடாம வீடு கட்ட முடியாது. இந்த வீடு இருக்குன்னா இந்த கார்னர் ஒரு பில்லர் இருக்கணும், அந்த கார்னர் ஒரு பில்லர் இருக்கணும், 4 கார்னர். 4 கார்னர்லயும் அந்த பில்லர் தான், அந்த தூண் தான் இந்த வீட்டை தாங்கிட்டு இருக்கு. அந்த மாதிரி தர்மாவுக்கு 4 கால் 4 தூண் இருக்கு. எப்படி இந்த வீடு வந்து ஒரு பில்லர் தாங்கி நிக்குதோ, தர்மம்னா தாங்கி நிக்கிறது. தர்மம்னா திராயதே இது தர்மஹா. எது தர்மா பிடிச்சு நிக்கும்னா இந்த 4 விஷயம் மக்கள் மத்தியில் இருக்கும்போது அவங்க தர்மப்படி வாழ்றாங்கன்னு அர்த்தம். 4 விஷயம் மக்கள் மத்தியில: சத்தியம், தயா, சௌச்சம், தபா. சத்தியம், தயா, சௌச்சம், தபா. இந்த 4 விஷயம். சத்தியம்னா உண்மை, உண்மையா இருக்கிறது. கணவனுக்கு மனைவி உண்மையா இருக்கிறது, மனைவனுக்கு கணவி உண்மையா இருக்கிறது. அப்பதான் அந்த இல்லற வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும். பெற்றோர்கள்ட்ட பிள்ளைகள் உண்மையா இருக்கிறது, பிள்ளைகள்கிட்ட பெற்றோர் உண்மையா இருக்கிறது. அப்பதான் அந்த அந்யோன்ய உறவு இருக்கும். வேலை செய்யற இடத்துல தொழிலாளி முதலாளிக்கு உண்மையா இருக்கணும், முதலாளி தொழிலாளிக்கு உண்மையா இருக்கணும். அப்பதான் அங்க உள்ள ஸ்தாபனம் நல்லா இருக்கும். இந்த மாதிரி உண்மை ஒரு தூண். சத்தியம். தயா, கருணை. கருணைன்னு சொன்னா இப்ப கலியுகத்துல அண்ணன் தம்பி கிட்ட கூட அந்த கருணை எதிர்பார்க்க முடியல. ஒரு அடிக்கு சட்டை போட்டுக்கிறான். வீடு பாகம் பிரிக்கும் போது நீ ஒரு அடி எக்ஸ்ட்ரா எடுத்துட்ட. இந்தியாலாம் வந்தீங்கன்னா வயல் எல்லாம் பாகம் பிரிப்பாங்க, இங்கேயும் இருக்கும்னு நினைக்கிறேன். அவனுக்கு எப்படி 2 அடி கூடுதலா போயிடுச்சு. இத்தனைக்கு அண்ணன் தம்பியா தான் இருப்பாங்க, அண்ணன் தம்பியா இருப்பாங்க. அன்னைக்கு ராமாயணத்துல வந்து ராமர் தான் காட்டுக்கு போகணும்னு சொன்னான், லக்ஷ்மணன் காட்டுக்கு போகணும்னு சொல்லல இல்லையா? பாருங்க, அப்ப ராமாயணம் மகாபாரதங்கிறது வந்து இது வெறும் கதை அல்ல, கற்பனையும் இல்ல, கட்டுக்கதையும் இல்ல. இது நம்ம வாழ்க்கைக்கான அத்தியாவசியமான பாடம். வாழ்க்கைக்கு அத்தியாவசியமான பாடம். வேதத்துல சொன்ன விஷயங்களை அப்படி நாடக ரூபத்துல அப்படி கண்ணு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தியிருக்காங்க. அவ்வளவுதான் வித்தியாசம். வேதங்கள் சொன்னா வேதம்னா என்னன்னு முதல்ல தெரியுமே நமக்கு. இன்னைக்கு யார் வேதத்தை பத்தி சொல்லி கொடுக்குறாங்க? நீங்க வேதத்தை பத்தி எந்த ஸ்கூல்லையும் சொல்ல மாட்டா, எந்த காலேஜ்லயும் சொல்ல மாட்டாங்க, எந்த யூனிவர்சிட்டிலையும் பேச மாட்டாங்க. இந்த மாதிரி ஆன்மீக இயக்கங்கள் தான் அதை பத்தி பேசுவாங்க. அது பிரபுபாவுடைய கருணையால இங்க உட்காந்து நாங்க பேசிட்டு இருக்கோம். பிரபுபாதர்னு ஒரு ஆச்சாரியர் எங்க லைஃப்ல வரலைன்னா, பிரபுபாதர் இருக்காருங்க, போன்ல இருக்காரு. சரி, எங்க இருக்காரு? அந்த போட்டோ. இவர் வந்து இயக்கத்துடைய ஸ்தாபகாச்சாரியர். இந்த அகில உலக கிருஷ்ண பக்தி இயக்கத்துடைய ஸ்தாபகாச்சாரியர் சில பிரபுபாதர். இவர் மலேசியா வந்திருக்காரு. மலேசியால இவர் தான் இந்த இயக்கத்தோட ஸ்தாபகாச்சாரியர். தெய்வ திரு ஆசா பக்தி வேதாந்த சுவாமி சில பிரபுபாதர் வந்து தன்னுடைய வயதான காலத்துல நேற்று அவருடைய மறைவு தினம். சமீபத்தில் தான் அவரு நாங்க மறைவு நேற்று தான் கொண்டாடணும். சமீபத்தில் வாழ்ந்த ஒரு ஆச்சாரியர். இவர் வந்து 12 முறை உலகம் முழுதும் சுற்றி வளம் வந்திருக்காரு. 108 கோயில்களுக்கு மேல கட்டியிருக்காரு. ஆயிரக்கணக்கான சீடர்கள் இருக்கு. இங்க மலேசியாவுக்கு வந்திருக்காரு. மலேசியால எங்க வந்திருக்காரு? தெலுங்குந்தான் வந்திருக்காரு. இங்க ஜொகூர் கேஎல்ல வந்திருக்காரு. ஜொகூர் வரல, கேஎல்ல வந்திருக்காரு. பின்ன இங்கெல்லாம் வந்திருக்காரு. அவருடைய உபன்யாசங்களும் இருக்கு, ரெக்கார்ட் இருக்கு. மலேசியால வந்து அவர் என்னென்ன பேசியிருக்காருன்னு இந்த உபன்யாசங்களும் சீடர்கள்லாம் பதிவு பண்ணி வச்சிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு குருமார்கள்லாம் நமக்கு கிடைக்கலன்னு சொல்லியிருந்தா நமக்கு இந்த விஷயம் எதுவுமே தெரியாது. வேதங்கள் என்ன சொல்லுது, நம்முடைய புராணங்கள், இதிகாச புராணங்கள் என்ன சொல்லுது, இதோட நோக்கம் என்ன, யாருக்கும் எல்லாம் விட்டுட்டோம். நம்ம ராமானுஜாச்சாரியார், மாத்வாச்சாரியார், பிரபுபாதர், இந்த மாதிரி ஆச்சாரியர் வந்ததுனாலதான் நமக்கு இன்னைக்கு ஓரளவுக்காவது நம்முடைய சாஸ்திரங்களை பின்பற்றணுங்கிற ஒரு நம்பிக்கையும் அந்த ஒரு கலாச்சாரம் இருந்துட்டு இருக்கு. இன்னைக்கும் இருக்கு. அப்போ வேதங்கள்ல வந்து இந்த இப்ப நீங்க ஒரு கார் வாங்குறீங்க. இந்த கார் வாங்கும்போது உங்களுக்கு ஒரு கைடு புக் தருவாங்க. இந்த கார் வந்து எப்ப சர்வீஸ் பண்ணணும், என்ன ஏர் பிரஷர் வைக்கணும், கூலண்ட் ஆயில் என்ன ஊற்றணும், என்ஜின் ஆயில் என்ன ஊற்றணும், எப்ப சர்வீஸ் பண்ணணும், இதெல்லாம் அதுல இருக்கும். அது எதுக்காக கொடுக்குறாங்க? அப்பதான் அந்த காரை வந்து நம்ம நல்லபடியா பயன்படுத்திக்குவோம். இல்லாட்டி அதை துஷ்பிரயோகம் பண்ணி வீணா போயிடும். டைமுக்கு கொண்டு போய் சர்வீஸ் கொடுக்கலைன்னா அந்த கார் வீணா போயிடும். அப்ப அதை மெயின்டைன் பண்ணணும், பராமரிக்கணும். அப்ப அதுக்கு ஒரு கைட்லைன் வேணும். அந்த மாதிரி இந்த மனித குலம் படைக்கப்பட்ட உடனே நமக்காக ஒரு கைட் புக்கு தான் வேதம். அந்த வேதங்கள்ல வந்து ஒரு மனிதன் எப்படி வாழ வேண்டும் என்று இருக்கு.
இன்னைக்கு மனிதன் எப்படி வேணாலும் வாழலாம்னு இருக்காங்க, ஆனா எப்படி வாழணும்னு வேதத்தில் இருக்கு. அப்ப வேதத்தில் உடைய நோக்கம் என்னன்னா தர்ம அர்த்த காம மோட்சம். நம்மளுடைய தர்மம் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். இப்போ நீங்க ஒரு குடும்ப தலைவரா இருக்கீங்க, உங்களுக்கு ஒரு தர்மம் உண்டு. அப்புறம் உங்க குடும்பத்துல மனைவி இருப்பா, அவளுக்கு ஒரு இல்லத்தரசிக்கு ஒரு தர்மம் உண்டு. மனைவியோட தர்மம், கணவனுடைய தர்மம். நீங்க பெற்றோரா இருக்கீங்க, அப்ப பெற்றோருக்கு ஒரு தர்மம். பிள்ளைகள் இருந்தா பிள்ளைகளுக்கு ஒரு தர்மம். குருனா குருவுக்கு ஒரு தர்மம், பிராமணருக்கு ஒரு தர்மம், சத்திரி எல்லாருக்கும் ஒரு தர்மம் இருக்கு. தர்மம்னு சொன்னா அவங்க செய்ய வேண்டியது அந்த உத்தியோக கடமை. தர்மான்னு சொன்னா, தர்மாங்கிற வார்த்தைய இங்கிலீஷ்ல டிக்ஷனரியில தப்பா டிரான்ஸ்லேட் பண்ணிருக்காங்க. தர்மா மீன்ஸ் ரிலீஜியஸ் பிரின்சிபல் போட்டிருக்காங்க. ஆக்சுவலி தர்மா மீன்ஸ் நாட் a ரிலீஜியஸ் பிரின்சிபல். சில ப்ரோப்பா என்ன சொல்றாரு, தர்மம்னு சொன்னா மத சடங்கு கிடையாது, மத கோட்பாடுகள் கிடையாது. தர்மம் என்றால் மத கோட்பாடு இல்ல, தர்மம் என்றால் நம்முடைய உத்தியோக கடமை. மத கோட்பாடு மாறும். இன்னைக்கு இந்துவா இருக்கிறவங்க புத்திஸ்டுக்கு போகலாம், புத்திஸ்ட்ல இருக்கிறவங்க இஸ்லாத்துக்கு போகலாம், இஸ்லாத்துல இருக்கிறவங்க திரும்பி கிறிஸ்டியானிட்டிக்கு போகலாம், கிறிஸ்டினா இருக்கிற இந்துவாக இப்படி அவங்களுடைய தர்மத்தை அவங்களுடைய மார்க்கத்தை மாத்திக்கலாம், அவங்களுடைய மதத்தை மாத்திக்கலாம், கொள்கைகளை மாத்திக்கலாம், பட் தர்மத்தை மாற்ற முடியாது. இப்போ சர்க்கரைக்கு ஒரு தர்மம் இருக்கு இல்லையா, சர்க்கரையுடைய தர்மம் இனிக்கும், அது மாறாது. மிளகாய்க்கு ஒரு தர்மம் இருக்கு, அது காரம், அது மாறாது. அந்த மாதிரி நம்ம எல்லாருக்கும் ஒரு தர்மம் இருக்கு. குடும்ப தலைவருடைய தர்மம், அப்புறம் மனைவியோட தர்மம், ராஜாக்கு ஒரு தர்மம் இருக்கு, அரசியல் தலைவருக்கு ஒரு தர்மம் இருக்கு, பிராமணருக்கு ஒரு தர்மம் உண்டு. இந்த மாதிரி எல்லாருக்கும் அவங்களுக்கு ஒரு தர்மம் உண்டு. அந்த தர்மத்தை நம்ம சரிவர செய்யறோமா, அது எப்படி செய்யறது? அப்புறம் இப்ப இங்க ஒரு சத்சங்கம் பண்ணணும்னா அதுக்கு கொஞ்சம் பொருளாதாரம் வேணும், வரவங்களுக்கு பிரசாதம் கொடுக்கணும், அப்புறம் அதுக்கான பொருட்களை வாங்கணும். ஒரு குடும்பம்னா அந்த குடும்பம் நடத்துறதுக்கு தேவையான வசதிகள் வேணும். அப்ப அதுக்கு நம்ம பொருளாதார முன்னேற்றம் அவசியம். அருளிலாருக்கு அவ்வுலகம் இல்லை, பொருளிலாருக்கு இவ்வுலகம் இல்லை. கரெக்டா? அருளிலாருக்கு அவ்வுலகம் இல்லை, பொருளிலாருக்கு இவ்வுலகம் இல்லை. இங்க பொருள் இருந்தா அதெல்லாம் செய்ய முடியும். அப்போ அருளோடு பொருளும் சேர்த்துக்கணும். சாஸ்திரம் என்ன சொல்லுது? அருளோடு பொருளும் சேர்த்து. அப்ப தர்ம அர்த்தம், எனக்கு தர்மம் என்ன தர்மம் ஃபாலோ பண்ணணும் அதை சரியா பண்ணிடுறேன், ஆனா எனக்கு பொருளாதாரம் வேணும். சரி சுவாமி, நீங்க என்ன சொல்ல வரீங்க? இப்போ நான் பக்தி பண்ணணுமா? சரி பண்றேன். அதனால நான் பொருளாதாரத்தை விட்டுணுமா? விட்டுட வேண்டாம். அதனால குடும்பத்தை விட்டுணுமா? விட்டுட வேண்டாம். நான் பக்தி பண்றதுனால நான் குடும்பத்தையும் பொருளாதாரத்தையும் விட்டுற வேண்டிய அவசியம் இல்லை. குழந்தைகளை படிக்க வைக்கலாம், மனைவியை கவனிச்சுக்கலாம், பொருளாதாரம் வேணும். எங்களை மாதிரி சாதுக்கள் வந்தா தட்சணம் கொடுக்கணுமே, யார் கொடுப்பா இல்லையா? அப்ப குடும்பஸ்தர்களும் இருக்கணும், குடும்பஸ்தருக்கான தர்மமும் இருக்கு இல்லையா? அப்போ தர்ம அர்த்தம். தென் காமா, ஆசை இருக்கு. ஒரு ஆணுக்கு பெண் மேல ஆசை இருக்கு, பெண்ணுக்கு ஆண் மேல ஆசை இருக்கு. தப்பு இல்லை, அது நேச்சர். ஆண் யானை பார்த்தா பெண் யானைக்கு காமம் வரும், பெண் யானை எல்லா ஜீவனுக்குள்ள இருக்கு, எல்லாருக்குள்ளே இருக்கு. அப்ப அந்த ஆசையை நான் எவ்வாறு வேத முறைப்படி பூர்த்தி, அதுக்குதான் திருமண வாழ்க்கை. இல்லற வாழ்க்கை ஒரு தர்மம், இல்லற தர்மம், அற தர்மம். இல்லறத்தில் நாம் செய்ய வேண்டிய தர்மம் இல்லற தர்மம். அப்போ ஓகே, எனக்கு ஒரு பொண்ணு போய் பார்த்தேன், அந்த பொண்ணு பிடிச்சிருந்தது, கல்யாணம் பண்ணிட்டேன், எனக்கு குடும்பம், ஃபேமிலி, எனக்கு குழந்தைய பார்த்துக்கணும், மனைவியை பார்த்துக்கணும், இது தர்மம், இல்லற தர்மம். இப்ப அவர் சொன்னது என்னன்னா, இப்ப இதெல்லாம் குறைஞ்சிட்டே வருது. கணவனை கல்யாணம் பண்ணியாச்சு, கணவனை பிடிக்கலையா டைவர்ஸ் பண்ணு, வேற ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்கோ. மனைவி பிடிக்கலையா அவனை விட்டுடு, வேற ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்கோ. சோ நம்மளோட வேதிக் கல்ச்சர் அப்படி இல்ல. வேதிக் கல்ச்சர் என்னன்னா தப வாழ்க்கை இருந்து, அன்னைக்கு கணவர் முன்ன பின்ன நடந்துட்டா கூட மனைவி பொறுத்துக்குவாங்க. சரி பரவாயில்ல, நம்ம கணவர் தான் சொன்னாரு, என்ன இருக்கு, விட்டு கொடுத்து போவோமே, கணவர் தானே அனுசரிச்சுக்குவோமே, மனைவி தானே பொறுத்துக்குவோமே. இது குறைஞ்சுக்கிட்டே வருது. ஏன்னா நம்ம வேத வாழ்க்கையிலிருந்து விலகி வர்றதுனால இது குறைஞ்சுக்கிட்டே இருக்கு. வேத நாகரிகத்திலிருந்து நம்ம விலகி வர்றதுனால குறையுது. அதனாலதான் நம்ம நெக்ஸ்ட் ஜெனரேஷனுக்கு இது கொண்டு போறது ரொம்ப ரொம்ப அவசியம். நம்ம நம்ம குழந்தைகளுக்காக செல்வம் சேர்த்து வச்சுட்டு போலாம், நல்ல அழகா வீடு கட்டி வச்சுட்டு போலாம். ஆனா இதெல்லாம் அவங்க நிம்மதியா வாழணுமே. அங்க செல்வம், பேர், புகழ் எல்லாம் இருந்தாலும் நிம்மதியான வாழ்க்கை வேணுமே. அப்படின்னா கொஞ்சம் நம்ம சாஸ்திரம் என்ன சொல்லுது, நம்ம எப்படி அதை ஒரு அமைதியான ஒரு நிம்மதியான வாழ்க்கையை நோக்கி நம்ம போறதுக்கு என்ன செய்யணும்? அப்போ எனக்கு தர்மம் உண்டு, அதை நான் செய்யணும்.
எனக்கு பொருளாதார அவசியம் நான் எடுத்துக்கலாம், என்னுடைய ஆசைகளை நான் பூர்த்தி பண்ணிக்கலாம். இறுதியாக மோட்சம், தர்ம அர்த்த காம மோட்சம், இறுதியாக மோட்சம். மோட்சம்னா என்னது? அது முதல்ல திருவள்ளுவர் சொல்றார், பிறவி பெருங்கடல் நீந்துவார் நீந்தாதார் இறைவனடி சேராதார். மோட்சம்னா நம்ம எல்லாருமே பெரும்பாலும் என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கோம்னா, எனக்கு வேலை கிடைக்காம இருக்கலாம், ஒரு சிலருக்கு வேலை கிடைக்காம இருக்கலாம், சிலருக்கு கல்யாணம் ஆகாம இருக்கலாம், சிலருக்கு பொருளாதார முன்னேற்றம் அடையாம இருக்கலாம். இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள். இந்த பிரச்சனைக்கு தீர்வு உண்டு. வேலை கிடைக்காதவங்க வேலை கிடைச்சிடலாம். என்ன மிஞ்சி மிஞ்சி போனா அவருடைய கர்ம வினைப்படி சம்பளம் குறைவா கிடைக்கலாம், இல்ல கூடுதலா கிடைக்கலாம். அதே மாதிரி ஒரு இடத்துல இடம் வாங்கணும்னு நினைக்கலாம், ஏன் சக்திக்கு மாதிரி இடம் வாங்கலாம். அது சின்ன இடமா இருக்கலாம், பெரிய இடமா இருக்கலாம். அது சின்னதா ஒரு வீடு கட்டலாம், பெரிய இது எல்லாமே நடக்க போகுது. அது மேபி டைம் ஆகலாம், முன்ன பின் ஆகலாம். ஆனா தீர்க்க முடியாத பிரச்சனை இருக்கு வாழ்க்கையில. அது பிறப்பு, இறப்பு, முதுமை, நோய். இங்க யாராவது ஒருத்தர் கை தூக்குங்க, பிறக்கும் போது நான் சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டே பிறந்தேன், வெரி ஹாப்பி டு போர் திஸ் பேட்டில், வெரி ஹாப்பி. யாராவது சிரிச்சுட்டு பிறந்திருக்குமா? சரி, உடலை விடும்போது யாராவது சிரிச்சுட்டு உடலை விடுறாங்க, நான் செத்து போறேன், ரொம்ப ஜாலியா ஹாப்பியா இருக்கேன். சரி, நோய் வந்ததை சிரிக்கிறோமா, இல்ல வயோதிகமானதை சிரிப்போமா? அப்ப பிறப்பு, இறப்பு, முதுமை, நோய், நாலுமே துன்பம். இது கௌதம புத்தாவுக்கு தெரியாது. சித்தார்த் நீங்க புத்தாவோட ஸ்டோரி படிச்சீங்கன்னா, அவர் வெளி உலகத்தை பார்த்ததே இல்லை. அரண்மனைக்குள்ளேயே வாழ்ந்தவர். அரண்மனைக்குள்ள ஆடம்பரமான வாழ்க்கை, நல்ல ராஜபோக உணவு. ஒரு நாள் சித்தார்த் வெளியில போறார். வெளியில போகும்போது பாக்குறாரு, இந்த 4 விதமான துன்பத்தை சித்தார்த் பார்த்தார். கௌதமா பாக்குறார், புத்தர் பாக்குறார். ஒரு குழந்தை அழுதுன்னு இருக்கு. அவர் கேட்கிறார், தன் தேர் ஓட்டிட்ட, ஏன்பா இந்த குழந்தை அழுது? இதுதான் ஐயா பிறப்புன்னு சொன்னார். அவன் பிறக்கும் போது அழுறானா? அதான் பழைய சினிமா பாட்டுல பாருனாங்க, பிறக்கும் போதும் அழுகின்றான், இறக்கும் போது. பிறக்கும் போது அழுக, இறக்கும் போது அழுக. கல்யாணத்துக்கு முன்னாடி சந்தோஷம், கல்யாணம் பண்ணா அழுக. ஒரு சோக்கா சொன்னேன். அப்புறம் வயோதிகம் வந்தாலும் கஷ்டம், நோய் வந்தாலும் அழுகிறோம். அப்போ புத்தர் கேட்டாரு, இவன் ஏன் அழலாம்? அவன் அப்பதான் பிறந்திருக்க அந்த குழந்தை, அந்த வேதனை அழுதுட்டு இருக்குன்னா. சரி, இன்னும் கொஞ்சம் தூரம் போனா தள்ளாடுற வயதுல ஒருத்தர் நடந்து போறாரு, அப்படியே முடியல, வயோதிகம், ரொம்ப கஷ்டப்பட்டு கீழே விழுந்துட்டாரு, அழறாரு. புத்தர் கேட்கிற, இது என்னதுன்னா? இதுதான் முதுமை. அவர் பாவம் எவ்வளவு கஷ்டப்படுறாரு பாருங்க, நமக்கு ஒரு நாள் வரும். இன்னும் கொஞ்சம் தூரம் போனா ஒருத்தர் படுத்த படிக்கல பெட்டில் அழுதுட்டு இருக்கான், இவன் அழுறான், இவன் நோய் அழுதுட்டு இருக்கான், நமக்கு வரும். அப்புறம் ஒரு வீட்டுல ஒரு இறந்து போய் அங்க அழுதுட்டு இருக்காங்க, இவங்க அழுறாங்க, அவர் இறந்து போயிட்டாலும் அழுறாங்க, நமக்கு ஒரு நாள் மரணம் வரும். அப்ப புத்தர் யோசிச்சார், இதுல இருந்து விடுபடுறதுக்கான வழி என்ன? இதுல இருந்து விடுபடுறதுக்கான வழி என்ன யோசிச்சார். அதனால ஒரு துறவரம் போனார். போய் தவம் பண்ணி அவர் தன்னுடைய அனுபவங்களை பகிர்ந்துக்கிறார். இந்த ஜட இந்த உலகத்துல நம்ம பிரச்சனைகளா ஆசைதான் காரணம். வாழ்றது கொஞ்ச காலம், அது சந்தோஷமா இருந்துட்டு போவோமே, எல்லாரையும் சந்தோஷப்படுத்துவோமே. ஏன் நானும் பொறாமப்பட்டு மற்றவங்களுக்கு கஷ்டப்படுத்தி நானும் நிம்மதி இல்லாம மற்றவங்களும் நிம்மதி இல்லாம? இதை சொல்றதா மகாபாரதம். துரியோதன அரண்மனையில் இருக்காரு, சந்தோஷமா இருக்கலாம். பாண்டவர் காட்டில் இருக்காங்க, கஷ்டப்படுறாங்க. ஆனாலும் இவருக்கு ஆசை அவங்க கஷ்டப்படுறத போய் பார்க்கணும். ஒரு நாள் துரியோதன அரண்மனைக்கு துர்வாசன் ஒரு முனிவர் வந்தார். துர்வாச முனிவர் நம்ம வீட்டிலே இருப்பாங்க, அடிக்கடி கோபம் வரும். அவர் தான் துர்வாசன். தேவையில்லாததுக்கெல்லாம் கோவம் வரும். என் பேனா எங்க வச்சு, பேனாவை தேடுறதா வேலையா முதல்ல. அதை சிரிச்சுட்டே சொன்னேன், பேனா எங்கே வச்சிருப்போமா பார்த்து தேடுங்க இல்லையா. தொட்டதுக்கெல்லாம் கோபம். இப்படியே பழகிட்டோம், வாழ்த்து பழகிட்டோம். காலையில் எழுந்திரிச்சு எல்லாத்தையும் தேட வேண்டியது. பசங்க ஸ்கூலுக்கு போறது அதற்கான இதற்கான எல்லாம் தகராறு பண்ணி சண்டை போட்டு, அந்த அம்மா கிச்சன்ல கத்திட்டு இருப்பா, எல்லாம் எங்கிட்டே வந்து கேளுங்க அப்படின்னு. இவர் ஆபீஸ் போற இவர் சத்தம் போட்டு எல்லாம் வீடே ரணகலமா இருக்கு, யுத்த பூமியா இருக்கு. காலையில் ஆபீஸ் போற வரைக்கும் இந்த மாதிரிதான் வாழ்ந்துட்டு இருக்கோம். நம்ம காலம் இப்படிதான் போயிட்டு இருக்கு. அப்ப என்னாச்சு, இந்த துர்வாசர் துரியோதனுடைய அரண்மனைக்கு வந்தாரு. அப்ப துரியோதன் என்ன, துர்வாசருக்கு என்னன்னா, அவருக்கு ஒழுங்கா சேவை பண்ணாலே கோவம் வரும். அதை கவனிக்காம போட்டு அவர் சபிச்சு போடுவார். அவர் அப்பேற்பட்ட ஆளு. அதனால என்னாச்சு, இந்த துரியோதனை விழுந்து விழுந்து சேவை பண்ணா துர்வாசருக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. துரியோதனா உனக்கு என்ன வர வேணும்னா,
இவன் என்ன கேட்கணும், எனக்கு நல்ல புத்தியை கொடுங்கன்னு கேட்கணும். அப்படி இருந்தா அவன் ஏன் துரியோதனா இருக்க போறான் இல்லையா? அவன் என்ன சொன்னா, நீங்க என்ன ஆசீர்வாதம் பண்ண மாதிரி காட்டுல என் சகோதரர்கள் பாண்டவருக்கு அவரையும் போய் ஆசீர்வாதம் பண்ணினா. எனக்கு நல்லா தெரியும் அவர் போனா அவங்க சேவை பண்ண முடியாது, அவங்களே கஷ்டப்பட்டு இருக்காங்க. அதுவும் என்ன சொன்னா, திரௌபதி சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் போகணும். திரௌபதி கையில ஒரு அக்ஷய பாத்திரம் இருக்கு. அக்ஷய பாத்திரத்துல ஒரு நாளைக்கு எவ்வளவு பிரசாதம் வேணாலும் வரும். கறி பாப்பு, நாசிலமா, அப்புறம் மீ கறி எல்லாம் வரும். அக்ஷய பாத்திரம் கேட்டதெல்லாம் கொடுக்கும். நம்ம பண்றதா கஷ்டப்படணும், ஆனா அது கேட்டதெல்லாம் கொடுக்கும். அந்த ஒரு வரம் திரௌபதிட்ட இருந்தது. அந்த திரௌபதி என்ன பண்ணுவான்னா, எல்லாருக்கும் பரிமாறிட்டு பிரசாதம் எல்லாருக்கும் அந்த அக்ஷய பாத்திரத்தில் என்னென்ன வருதோ எல்லாருக்கும் கொடுத்துட்டு எல்லாரும் கேட்கறது பரிமாறிட்டு கடைசியா அவங்க சாப்பிடுவாங்க. நமக்கு கடைசியா சாப்பிட பயம், மிச்சம் இருக்குமோ இருக்காதோன்னு பதிலே பேக் பண்ணி வச்சிருவோம். இன்னைக்கு நிறைய பேர் வந்திருக்காங்க, மிச்சம் இருக்கா தெரியாது, கொஞ்சம் பேக் பண்ணி வச்சிருவோம். நாங்கள் அடிக்கடி கோயிலில் அது மாதிரி சொல்லுவோம், விளையாட்டா சொல்லுவோம். சில பக்தர்கள் என்ன பண்ணுவாங்க, அந்த மாதிரி விருந்து நடக்கும் போது எவ்வளவு பேர் கோட் பண்ணுவாங்க, நம்ம 50 பேர் தான் போனோம், 60 பேர் வந்திருக்கா, கொஞ்சம் பிரசாதம் எடுத்து வச்சிருவாங்க. அப்படி எடுத்து வச்சு சாப்பிட்றதுக்கும் எல்லா பக்தர்களுக்கு பரிமாறிட்டு கடைசியா மீதமானதை சாப்பிட்றோம் இல்லையா, அதுக்கு வித்தியாசம் இருக்கு. எல்லாருக்கும் பரிமாறி எல்லாம் சந்தோஷமா போனாங்க. எனக்கு என்ன மிச்சம் இருந்தது, எல்லாம் தீர்ந்துச்சு, கொஞ்சம் சாதமும் குழம்பும் தான் இருந்தது. ரொம்ப சந்தோஷமா இருந்தது, சாப்பிட்டேன். அதை விட நீங்க முதல்ல எடுத்து வச்சு விருந்து இருக்கு பாத்தீங்களா, அதுல சந்தோஷம் கிடைக்காது. அந்த கடைசியா பரிமாறி சாப்பிட்டு ஒரு ஒரு சுவை இருக்குல்ல, அந்த சுவை முதல்ல எடுத்து வச்சிருந்த ஐஸ் காய்ச்சல் கிடைக்காது. நம்ம அது நாக்குக்கு வேணா டேஸ்டா கிடைக்கும், மன நிறைவடையாது. என்ன ஆயிடுச்சு, இந்த துரியோதனன் சொன்னா திரௌபதி சாப்பிட்டதுக்கு அப்புறம் போகணும். அது இவருக்கும் தெரியும், ஏன்னா இவர் முனிவர் இல்லையா, முன்ன நடக்க போறதுலாம் அவருக்கு தெரியும். சரி, துரியோதனுடைய மனசு புரிஞ்சு போயிடுத்து, ஆனா அவனுக்கு வரம் கொடுத்துட்டேன், நீ என்ன வேணாலும் கேளுன்னு. இப்ப அவர் சொன்னா, நீ திரௌபதி சாப்பிட்டதுக்கு அப்புறம் போகணும். இவர் என்ன பண்ணாரு, கரெக்டா திரௌபதி எல்லாம் சாப்பிட்டு அந்த அக்ஷய பாத்திரம் கழுவி வச்சதுக்கு அப்புறம் போறாரு. போன உடனே இவங்க பாண்டவர்கள் அவரை வரவேற்று உட்கார வச்சு அவருக்கு பாது பூஜை எல்லாம் பண்ணி, துர்வாசர் எங்க இடத்துக்கு நாங்க செஞ்ச பாக்கியம். உள்ளுக்குள்ள ஒரே பயம், வெளியில அன்பா சிரிச்சு பேசி வரவேற்றாச்சு, உள்ளே என்னன்னா இப்ப உங்களுக்கு விருந்து கொடுக்கணுமே, அதிதி தெய்வபவ, விருந்தர் வந்திருக்காங்க, எப்படி அவங்க உபசரிக்காம இருக்க முடியும்? துர்வாசர், நான் போய் குளிச்சுட்டு வரேன், நீங்க எல்லாம் பிரசாதம் தயார் பண்ணி வைங்க. 10,000 சீடரோட வந்தாரு துர்வாசர். நாங்க போய் குளிச்சுட்டு வந்துடுறோம், நீங்க விருந்து தயார் பண்ணி வைங்க. திரௌபதி அழகன் குளிக்க போயிட்டார். திரௌபதி அழுது என்ன செய்யணும் தெரியாம தர்மர், பீம், அர்ஜுனா, பீம் எல்லாம் உட்காந்து தலைமையில கை வச்சு உட்காந்து இருக்காங்க. இப்ப துர்வாசர் சபிக்க போறாங்க, நம்ம எல்லாம் நரகத்துக்கு தான் போறோம். ஒரு விருந்தாளி உபசரிக்க முடியாத நிலைமையில இருக்கு. இதை விட ஒரு கொடுமை யாருக்கு வேணும்? ஒரு விருந்தாளி அவங்க குடிக்கிறதுக்கு தண்ணியாவது கொடுக்கணும். அது ஒரு சிஸ்டம் இருக்கு. ஒரு விருந்தினர் வந்துட்டா அவங்களுக்கு பெரிய விருந்து கொடுக்கணும், நல்ல அவங்க திருப்தியாளர்களுக்கு விருந்து கொடுக்கணும். அது முடியலையா, அட்லீஸ்ட் முடிஞ்ச அளவுக்கு உதவி பண்ண சாப்பிட கொடுக்கணும். அதுவும் முடியலையா, குடிக்க தண்ணியாவது கொடுக்கணும். இல்லையா, உட்கார வச்சு நல்லா ஆசனம் கொடுத்து உட்கார வச்சு அவங்கள்ட்ட நல்லா சிரிச்சு பேசணும். இதாவது பண்ணணும். இப்ப அவர் கோவப்படுறவர் வேற, அவர் குளிக்க போயிருக்காரு, வரப்போறாரு, நம்ம சாப்பிட ஒண்ணு நம்ம கையில இல்ல, சாபிக்க போறாரு, நம்மள எல்லாரும் நரகத்துக்கு தான் போறோம். ஒரே வழிதான் இருக்கு, ஒரே வழிதான் இருக்கு. பக்தனுக்கு ஒரே வழி பகவானை பிடிச்சுக்குவாங்க. பக்தனுக்கு ஒரே கதி பகவான் தான். பகவான் நினைச்சா எப்பேற்பட்ட உதவியும் செய்ய முடியும். அப்ப திரௌபதி கூப்பிட்டாங்க கிருஷ்ணரை, கிருஷ்ணா கோவிந்தா, இது என்ன சோதனை, நாங்க யாருக்கு என்ன கெடுதல் போனோம், எங்களுக்கே இப்படி நடக்குது. கிருஷ்ணர் வந்துட்டு வரும்போதே பசிக்குதுன்னு வர்றாரு. திரௌபதி, நான் துவாரகையில இருந்து வர, சாப்பிட ஏதாவது கொடுனாரு. என்ன கிருஷ்ணா நீங்க வர விளையாடுறீங்க, இப்பதான் என் பாத்திரம் எல்லாம் கழுவி வச்சுட்டேன், ஒண்ணும் இல்ல, நீ எப்படி பாத்திரம் வாஷ் பண்ணிப்ப எனக்கு தெரியும், எடுத்துட்டு வாரு. அன்னைக்குன்னு பார்த்து திரௌபதி ஒழுங்கா வாஷ் பண்ணல, அதுல ஒரு பறிக்கை ஒட்டிட்டு இருந்து, அந்த ஒரு பறிக்கை எடுத்து கிருஷ்ணர் சாப்பிட்டாரு. வேதத்தில் என்ன சொல்லியிருக்கு, யஸ்மின் துஷ்டே ஜெகத் துஷ்டம். யஸ்மின் துஷ்டே ஜெகத் துஷ்டம்னா, இறைவன் திருப்தி அடைஞ்சா எல்லாரும் திருப்தி அடைஞ்சிருவாங்க. கடவுளை திருப்தி செய்துட்டோம்னா எல்லாரும் திருப்தி அடைஞ்சிருவாங்க. ஏன்னா நம்ம எல்லாருமே ஒரு அம்சம் தானே. இப்போ இன்னொரு உதாரணம் சொல்றேன், இது அடிக்கடி நாங்க கிளாஸ்ல கேட்போம், ரொம்ப வேடிக்கையா இருக்கும். ஒருத்தர் ஒண்ணு சொல்லுவாங்க. இப்ப இந்த உடம்பு இருக்கு இல்லையா, இந்த உடல்ல நிறைய பாகம் இருக்கு. மூளை, இதயம், கண்ணு, காது, வயிறு,
நாக்கு, கை, கால், சிறுநீரகம், கல்லீரல், நுரையீரல், நிறைய பார்ட்ஸ் இருக்கு. ஹார்ட். இதுல வந்து நீங்க எந்த பார்ட் ரொம்ப முக்கியம் நினைக்கிறீங்க? உங்க உடம்புல எந்த பார்ட் ரொம்ப முக்கியமா நீங்க கருதுறீங்க? நீங்க சொல்லுங்க. ஹார்ட். உங்களுக்கு எல்லாமே இயங்கணும். சரி, உங்களுக்கு சும்மா சொல்லுங்க, வேடி தப்பு ஒன்றும் இல்லை. உங்களுக்கு மனசுல எது படுதா சொல்லுங்க. கண்ணு. உங்களுக்கு வயிறு. உங்களுக்கு நாக்கு. உங்களுக்கு எல்லாமே முக்கியம். உங்களுக்கு எல்லாமே. உங்களுக்கு மூளை. உங்களுக்கு வயிறு. சரி, உங்களுக்கு எல்லாமே. உங்களுக்கு which parts you want to be made important in this body? Only body. Heart, brain. Soul is not soul is beyond the body. Yeah. Everything. அவங்க மாதாஜிக்கு ஹார்ட். ஃபார் யூ, நீ வந்து இந்த உடம்புல எந்த பாகம் ரொம்ப முக்கியம்னு நினைக்கிற? நீ என்ன படிக்கிற? சும்மா சொல்லு, தப்பு ஒன்றும் இல்லை. இந்த ஸ்கூல்ல ஒன்றும் மறக்க மாட்டோம். உன் பேர் என்ன? ஓகே, வைக்கப்படுறேன். எல்லாமே முக்கியம். உங்களுக்கு எல்லாமே. உங்களுக்கு எல்லாமே. 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 உங்களுக்கு எல்லாமே. உங்களுக்கு நான் மட்டும் பேசுறேன், தூக்கம் ஒரு போர் அடிக்கிறேன். உங்களுக்கு எல்லாமே. உங்களுக்கு எல்லாமே. ஓகே. சோ பாகவதத்துல 2 எக்ஸாம்பிள் கொடுத்திருக்கு. இங்க எல்லாருக்கும் தமிழ் தானே? ஓகே. பாகவதத்துல 2 எக்ஸாம்பிள் கொடுத்திருக்கு. யதார்த்தரோ மூல நிசேஷனேன தித்தந்தி தஸ்கந்த புஜோபசாஹா பிராணோபகாராம் யதேந்திரியானாம் சர்வாகரணம் அச்சுதேஜ்யா. பாகவதம் என்ன சொல்லியிருக்குன்னா, நீங்க வீட்டில் ஒரு செடி வைக்கிறீங்க, ரோஸ் ஒரு வாட் எவர் இட் மேபி, ஏதோ ஒரு செடி வைக்கிறீங்க. அந்த செடியில் எங்க தண்ணி விடுவோம்? வேருக்கு. எல்லாருக்குமே தெரியும். யாரு கேட்டால் குழந்தை கூட சொல்லும், வேருக்கு தான் தண்ணி விடணும். அப்போ நான் வந்து ஆர்கியூ பண்றேன் இவர்கிட்ட. இவர் வந்து வீட்டில் செடி வச்சு வேருக்கு தண்ணி விட்டு இருந்தாரு. நான் வந்து கேட்கிறேன், வேருக்கு தண்ணி விடுங்க அப்படின்னு சொல்றேன். இவர் சொல்லி, இது என் வீடு, என் செடி, நான் வேர்ல விடுவேன், இலையில விடுவேன், பூ மேல விடுவேன், கனி மேல விடுவேன், உனக்கு என்ன பிரச்சனை பாரு. அப்ப அவர்கிட்ட ஏதாவது பேச முடியுமா? ஆனால் அவசியம் இல்லை. இலைக்கு ஒன்றும் தண்ணி விட வேண்டியதில்லை, பூவுக்கு தண்ணி விட வேண்டியதில்லை. வேருக்கு தண்ணி போயிட்டாலே அந்த இலை, பூ, பழம், காய் எல்லாமே ஃப்ரெஷ்ஷா இருக்கும். இப்போ இன்னைக்கு வந்து காய்கறி ஃப்ரெஷ்ஷா இருக்கு எப்படி சொல்றோம்? அதை அப்படி பறிச்சு கொண்டு வந்திருக்காங்க, அந்த ஸ்பாட்ல ஃப்ரெஷ்ஷா இருக்கு. அப்போ இந்த விஷயத்துல ஒருத்தர் ஆர்கியூ பண்ணலாம், இந்த வேருக்கு ஏன் தண்ணி விடணும், இது என் வீடு, என் செடி, நான் எங்க வேணாலும் விடுவேன்னு சொல்லலாம். ஆனா இப்ப நம்ம உடம்புல எந்த பாகம் முக்கியம் நினைச்சிட்டு இருக்கோம்? சிலர் இதயம் முக்கியம் நினைச்சிட்டு இருக்காங்க, இதயம், மூளை. ஆனா வயிறு தான் ரொம்ப முக்கியம். இப்ப மணி வந்து மலேசியன் டைம் என்னது 12 ஆயிடுச்சா? 11:50. நான் இப்படி பேசிக்கிட்டே இருக்கேன், 12:30 ஆச்சு. 1, 1:30, 2 அப்படியே இந்த கடைசியில் இருக்கிற எந்திரிச்சு அப்படி பின்னாடி வெளியில போவாங்க. ஏன்னா அங்க கொஞ்சம் குடிக்க தண்ணி வச்சிருப்பாங்க, அப்புறம் ஏதாவது நீர் ஆகாரம் இருக்கும், அப்புறம் பக்கத்துலயே ஐஸ் கேட்ச் ஏதாவது இருக்கும், ஏதாவது ஸ்நாக்ஸ் இருக்கும், சாப்பிட்டு வருவேன். இந்த பக்கம் கொஞ்சம் பேர் பார்ப்பாங்க, அப்படி எந்திரிச்சு அந்த பக்கம் போவாங்க. ஏன் உட்கார முடியல? மூளை எல்லாம் ஹெல்த்தியா இருக்கலாமே, கண்ணு நல்லா பார்க்கலாமே, காது தானே கேட்கலாமே. ஆனா வயிறு ரொம்ப முக்கியம். பசி வந்தால் 10 பாகவதமாவது பகவத்கீதையாவது எல்லாம் பறந்து போயிடும் இல்லையா? பசி வந்தால் 10 பறந்து விடும். அப்ப இந்த உடம்புல ரொம்ப முக்கியம் வயிறு. வயிற்றுக்கு உணவளித்தால் உடலில் இருக்கிற எல்லா பாகம் நல்லா வேலை செய்யும். கண்ணு, காது, மூக்கு, இதயம், மூளை, எல்லாத்துக்கும் எனர்ஜி எங்கிருந்து வருது? நம்ம ஃபுட்டு தான். உடம்பு சரியில்லைன்னு டாக்டர் போன, நீங்க ரொம்ப வீக்கா இருக்கீங்க, பிளட் ரேட் ரொம்ப கம்மியா இருக்கு, நீங்க இன்னும் பீட்ரூட், ஏபிசி ஜூஸ் எல்லாம் குடிக்கணும், நீங்க பீட்ரூட் எல்லாம் சாப்பிடணும். ஏன் சரியா சாப்பிடறது இல்லையா? நீங்க சரியா தூங்குறது இல்லையாமா? அப்போ வயிறு ரொம்ப முக்கியம். ஏன் பாகவதம் 2 உதாரணம் கொடுத்திருக்குன்னா, முதல்ல ஆர்கியூ பண்ணலாம், வேருக்கு தண்ணி விடாம நான் எங்க வேணா விடுவேன்னு. இப்ப 2வது ஆர்கியூ பண்ண முடியுமா? நான் ஏன் வயிற்றுல உணவு போடணும்? காதுக்குள்ள கறிக்குருமா ஊத்திக்குவேன், காது நல்லா கேட்கும்னா காதுல கறிக்குருமா ஊத்திக்குவேன், கண்ணுல வந்து நான் ஐஸ் காய்ச்சா வச்சுக்குவேன், மூக்குல வந்து சட்னியை விட்டுக்குவேன், வாயில வந்து நான் அரிசிலமா போட்டுக்குவேன்னு சொல்ல முடியுமா? இல்ல. இது எல்லா பாகம் வேலை செய்யணும்னா நான் வயிற்றுக்கு உணவு போகணும். என் வயிற்றுக்குள்ள உணவு போனோடனே உடம்பெல்லாம் நல்லா வேலை செய்யும். நம்ம பாடியில வந்து
நம்ம உண்ணக்கூடிய உணவும் டைஜஷனும் நல்லா நடந்ததுன்னா உடம்பு ஹெல்த்தியா இருக்குன்னு அர்த்தம். உடம்பு நல்லா இருக்குன்னு அர்த்தம். வயிறுல கோளாறு இருக்குன்னா தென் ஆல் த ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்கு, நம்ம நார்மலா இல்லை, மோஷன் சரியா போகல. வாட்டர் ஃபர்ஸ்ட் டாக்டர்கிட்ட போனா உங்களுக்கு மோஷன் கரெக்டா போகுதா, யூரின் கரெக்டா போறீங்களான்னு கேட்பார். அப்போ எனக்கு ஃபுட்டு டைஜஷன் ஆகுதான்னு கேட்பார் இல்லையா? ஸோ அப்போ இந்த பாடியில வந்து வயிறு ரொம்ப முக்கியம். வயிற்றுக்கு உணவளிச்ச உடனே உடல் உள்ள எல்லா பாகமும் நல்லா வேலை செய்யும். அந்த மாதிரி பகவான் கிருஷ்ணரை நம்ம வழிபடும் போது எல்லா தேவி தேவர்களும் திருப்தி அடைஞ்சிருவாங்க. இந்த தேவி தேவர்கள்லாம் உடம்புல இருக்கிற அங்க உறுப்பு மாதிரி, நமக்கு நிறைய அங்கம் இருக்கு இல்லையா? அந்த மாதிரி தேவி தேவர்கள்லாம் ஒருவருக்கும் ஒரு தேவி தேவர்கள் இருக்காங்க. இந்திரன் மழைக்கு, அக்னி நெருப்பு, காற்றுக்கு வாயு, அப்புறம் வந்து நீருக்கு வருணன், இந்த மாதிரி படைத்தலுக்கு பிரம்மா, அழுத்தலுக்கு சிவா, இந்த மாதிரி இருக்காங்க. அப்போ சாஸ்திரம் என்ன சொல்லுது? பகவான் திருப்தி அடைந்தால் எல்லாரும் திருப்தி ஆயிடும். அப்ப இங்க பிரபுபார் இன்னொரு உதாரணம் என்ன சொல்லுவாருன்னா, நீங்க வந்து கண்ணாடியில போய் பார்க்கிறீங்க. கண்ணாடியில போய் பார்க்கும்போது அந்த கண்ணாடியில தெரியக்கூடிய உருவத்தை அழகுபடுத்தணும். எப்படி அழகுபடுத்துறது? கண்ணாடியில தெரியக்கூடிய உருவத்தை அழகுபடுத்த என்ன செய்ய வேண்டும்? நம்மை நாம் அழகுபடுத்திக் கொள்ள வேண்டும். நம்மை நாம் அழகுபடுத்திக் கொண்டு கண்ணாடி முன்பு நின்றால் அந்த கண்ணாடி இருக்கிற பிம்பம் அழகா தெரியும். அந்த மாதிரி இறைவனுக்கு சேவை செய்ய செய்ய நம்ம அழகாயிட்டே இருப்போம். அவரை திருப்திப்படுத்த நம்ம திருப்தி ஆகிட்டே இருப்போம். இந்த தத்துவத்தை நம்ம மறந்துட்டு வச்சு கடவுளை விட்டுட்டு திருப்தியா இருக்க முயற்சி பண்றோம். அங்கதான் பிரச்சனையே ஆரம்பிக்குது. அவரை மறந்துட்டு அவரை விட்டுட்டு சந்தோஷமா இருக்கணும், அது ப்ராப்ளம். அங்கதான் ப்ராப்ளம் ஆரம்பிக்கும். அப்ப என்ன ஆச்சுன்னா, இந்த கிருஷ்ணர் வந்து ஒரு பருக்கை எடுத்து வாயில போட்டாரு. அங்க குளிச்சிட்டு இருக்கிற துர்வாசர் சீடரும் கழுத்து வரை சாப்பிட்ட அளவுக்கு ஃபீல் பண்றாங்க. இப்ப கிருஷ்ணர் சொன்னார், பீமா நீ போய் துர்வாசர் கூட்டிட்டு வாரு, நீ போய் துர்வாசரை கூட்டிட்டு வாரு. பீமன் ஓடுறாரு. துர்வாசரும் சீடரும் பேசிக்கிறாங்க, நம்ம குளிச்சுட்டு சாப்பிட போலான்னு இருந்தோம், என்னமோ தெரியல, எனக்கு கழுத்து வர சாப்பிட்ட ஃபீலிங் ஏப்பமா வருது, வயிறெல்லாம் ஃபுல்லா இருக்கு, அங்க பாண்டவர் விருந்து வச்சிருப்பான், போய் சாப்பிடலாம், அவமானம், எப்படியோ ஓடி போயிடலாம் அப்படின்னு ஓடுறாங்க. பீமன் பின்னாடியே ஓடுறாரு, துர்வாசரே வாங்க வாங்க விருந்து இருக்கு சாப்பிட்டு போலாம், அவர் ஓடுறாரு. அதனால கடவுள் நினைத்தால் அவர் அனுகிரகம் இருக்குன்னு சொன்னா நாம சந்தோஷமா இருக்கலாம், திருப்தியா, ஒரு நிம்மதியான, ஒரு அமைதியான, ஆனந்தமான வாழ்க்கை. அப்ப இதுல என்ன பிரச்சனை? கடவுளை நம்மளோட சேர்த்துன்றதுக்கும் அவரோட வாழ்றதுக்கு என்ன பிரச்சனை? இப்ப இந்த வீடு இவ்வளவு பெரிய வீடு இருக்கு, இங்க ஒரு பூஜை மண்டபம் இருக்கு, நம்ம என்ன செய்தாலும் அதை கடவுளுக்கு கொடுத்துட்டு அதை பிரசாதம் ஏத்துக்கிறோம். இதுதான் நம்ம குழந்தைகள்ல பண்ணுது. உங்களை எவ்வளவுக்கு அந்த பழக்கம்னு தெரியல. நாங்களாம் குழந்தையா இருக்கும்போது தீபாவளிக்கு துணி வாங்கிட்டு தான் முதல்ல சாமி படத்துக்கு முன்னாடி வச்சிருவாங்க. அம்மா சொல்லுவா, மஞ்சள் வச்சு, கார்னர்ல மஞ்சள் வச்சு, அங்க கடவுள் முன்னாடி வச்சு பிரேயர் பண்ணி எடுத்துட்டு வாடா, என்னடா பண்ணிட்டு இருக்காம அம்மா போய் அங்க பூஜை அறையில வச்சுட்டு பகவான்கிட்ட பிரார்த்தனை பண்ணு, ஏறிச்ச உடனே பட்டாசு வெடிக்க போகாத, போய் குளிச்சுட்டு வந்து பகவான்கிட்ட பிரார்த்தனை பண்ணி புது ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு போய் ஒழுங்கா பட்டாசு வைங்க. இந்த மாதிரி ஒரு விஷயமும் நம்ம கடவுளை மையப்படுத்தி செஞ்சுட்டு இருந்தோம். இதுதான் பகவத்கீதையில பகவான் சொல்றாரு. அப்போ கிருஷ்ண பக்திங்கிறது புதுசு இல்லை, நம்ம பண்ணிட்டு இருந்தது அது காலப்போக்கில் விட்டுட்டோம். அது திரும்பியும் பிரபுபாதர் சொல்லிக் கொடுக்கிறார். யத்கரோசி யஜஸ்னாசி யஜுகோசி ததாசியத் ஏ தபஸ்யசி கௌந்தேயா தத் குருஸ்மத் அர்ப்பணம். அர்ஜுனா, நீ எதெல்லாம் படைக்கின்றாயோ, எதையெல்லாம் கொடுக்கின்றாயோ, எதையெல்லாம் உண்கின்றாயோ, எந்த தபத்தையெல்லாம் பண்றியோ எனக்காக பண்ணுங்கிற. இதுல என்ன கஷ்டம் இருக்கு? இப்ப இந்த வீடு கட்டியிருக்காங்க, கிருஷ்ணர் வீடு கட்டவானா சொல்லல, எனக்கு ஒரு அழகா பூஜை மண்டபம் வச்சிருன்ற. இங்க பாருங்க, நான் இந்தியாவில் நிறைய இடத்துல பார்த்துட்டேன். இங்க வந்து வீடு அழகா கட்டி நடுவுல பூஜை மண்டபம் வச்சிருக்காங்க. இந்தியாவில் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு 3 சென்ட் 4 சென்ட்ல இடம் வாங்குவாங்க. இங்க வந்து ஹால் எவ்வளவு பெருசா இருக்குமோ அவ்வளவு பெரிய ஹால், 2 பெட்ரூம், பூஜை மண்டபம் வைக்க இடம் இல்லை. எங்க வைக்கலாம்? ஸ்டேர் கேஸ் அடியில் விட்டு வச்சிருவோம். ஏன்னா பூஜை ரூம் வைக்க இடம் இல்லை, ஏன்னா இதயத்தில் இடம் இல்லை. இதயத்தில் இடம் இல்லாதனால வீட்டில் கடவுளுக்கு இடம் இல்லை. அப்ப என்னாச்சு? கடவுளை கொண்டு போய் ஸ்டேர் கேஸ் அடியில் வச்சிருவோம், இல்லாட்டி ஒரு சின்ன செல்ஃப்ல வச்சு பூட்டி வச்சிருவோம். இன்னும் ஒரு சிலர் பண்ணுவாங்க, பிள்ளையார கொண்டு வீட்டுக்கு வெளியில கேட்டு மேல வச்சிருவாங்க. செப்பல் வீட்டுக்குள்ள இருக்கும், ஷூ செப்பலும் வீட்டுக்குள்ள இருக்கும். வழிபட வேண்டிய பிள்ளையார் கேட்டுக்கு வெளியில உட்காந்துருப்பாரு, பாவம் போல உட்காந்துருப்பாரு. இதுதான் இன்னைக்கு கல்ச்சர். பட் அன்னைக்கு என்ன கல்ச்சர்னா, கடவுளை வீட்டுக்குள்ள வச்சுட்டு செப்பலை வெளியில விட்டோம். இன்னைக்கு கடவுளை கொண்டு வெளியில வச்சு செப்பலை வீட்டுக்குள்ள வச்சிருக்கோம். அதுதான் அவர் சொல்ல வந்தார். அப்போ இதுல ஒரு கஷ்டம் இல்லை. இந்த வீட்டில் ஒரு அழகான பூஜை மண்டபம் வச்சுக்கிட்டு நம்ம என்ன சாப்பிட்றோமோ அது கடவுளுக்கு அன்போடு கொடுக்கலாம். அது ரொம்ப பெருசெல்லாம் கேட்கல அவர்.
எனக்கு தினமும் வந்து நீங்க பாசுமதி அரிசி போட்டு பிரியாணி பண்ணுங்க, நல்லா மணக்க மணக்க நெய் ஊத்தி கேசரி பண்ணணும், ஹல்வா பண்ணி கொடுக்கணும், தினமும் நாசி இல்லாம பண்ணணும், கட்டாயம் வந்து கறிப்பாப்பு இருக்கணும்னு சொல்லல. பகவான் என்ன சொல்றாரு? பத்திரம் புஷ்பம் பலம் தோயம் யோமே பக்தியா பிரேச்சதி ததகம் பக்தி உபகிருதம் அஸ்நாமி பிரியதாத்மன. எனக்கு யாராவது அன்போட ஒரு இலையோ பூவோ காயோ பழமோ கொடுத்தா நான் ஏத்துட்டுருவேங்க. அன்போடு கொடுத்தா ஏத்துக்குங்க. நீங்க அன்போட கடவுளுக்கு ஒரு 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 துளசியிலை கொடுத்தா ஏத்துக்குவார். அன்பு இல்லாம ஒரு பெரிய விருந்து கொடுத்தா ஏத்துக்க மாட்டார். அங்க வந்து அஸ்தினாபுரத்துல துரியோதனன் பெரிய விருந்து பண்ணிருக்காரு. கிருஷ்ணர் கூட்டின்னு போய் நான் விருந்து பண்ணிருக்கேன் சாப்பிடுவாங்கன்னு கூட்டின்னு போறாரு. போற வழியில சொல்றாரு ஒரு அரண்மனை காட்சி, இது என்னுடைய அரண்மனைன்னு துரியோதனன் சொல்றான். துச்சாதனன் என்னுடைய அரண்மனைன்னா, இன்னொரு சொல்ற கௌரவர் சொல்லி ஏன் அரண்மனைனா, விதுரர் ஒரு சின்ன வீட்டுல உட்காந்துட்டு அவர் சொன்னாரு, கிருஷ்ணரை பார்த்தாரு, அந்த வழியா போயிட்டு இருக்கு, வீட்டுல விருந்தெல்லாம் ஒண்ணும் பண்ணல, ஒரு சின்ன ஓட்டு வீடு தான். விதுரர் சொன்னாரு, பகவானே இது தங்களுடைய அரண்மனைன்னு, இது உங்க இடம், நான் அந்த குடிசையில் இருக்கேன்னு. கிருஷ்ணர் அவர் வீட்டுக்குள்ள போயிட்டு அங்க ஒண்ணும் இல்ல வீட்டுல. அது எதிர்பார்க்காத ஒரு நிகழ்வு. பகவான் வருவார்னு எதிர்பார்க்கல. அங்க துரியோதனன் விருந்து பண்ணிட்டு கிருஷ்ணரை சாப்பிடுவார்னு உட்காந்துட்டு இருக்காரு. இங்க விதுரர் வீட்டுக்குள்ள ஏதாச்சும் போயிட்டாரு. அந்த அம்மா கையும் ஓடல காலும் ஓடல. விதுரருடைய மனைவிக்கு ஏதோ 2 பழத்தை எடுத்துட்டு வந்தா. அதுவும் அந்த அவசரத்துல மறந்து போய் பழத்தை உரிச்சிட்டு தோழி கிருஷ்ணர் கையில் கொடுத்துட்டான். இப்போ நீங்க எதிர்பாராம உங்களுடைய ஒரு சிஏஓ ஒரு பெரிய மேனேஜரோ உங்களுடைய பாஸ் வீட்டுக்கு வந்துட்டாரு, என்ன செய்வீங்க? ஒரு வார்த்தை சொல்லிட்டு வந்துக்கலாம், சார் என்ன சார் இப்படி பண்ணிட்டீங்க, அச்சா போச்சா தலையில ஒண்ணு கையை ஓடாது காலம் ஓடாது. இவர் என்ன பண்ணாரு, பகவானே வந்துட்டாரு வீட்டுக்கு, எதிர்பார்க்கவே இல்லை. விதுர வீட்டுல உட்காந்து சொந்த வீடு மாதிரி அவர்கிட்ட பேசி விளையாடிட்டு இருக்காரு. அவங்க மனைவி வந்து பழத்தை தூக்கி போட்டு தோலை கொடுத்தா அதையும் பகவான் சாப்பிட்டு இருக்கு. அப்ப அங்க அன்பு இருந்தது. அன்பு இருக்கு இடத்துல பகவான் இருப்பார். அப்போ இந்த மாதிரி நம்ம வீட்டுல அழகா ஒரு பூஜை மண்டபம் வச்சு பகவானுக்கு அன்பா நிவேதனம் பண்ணலாம். ஒரு இலையோ பூ, நம்ம என்ன சாப்பிட்றோமோ, அது ரச சாதமோ தயிர் சாதமோ, அது நீங்க என்ன சாப்பிட்டாலும் சரி, அது பகவானுக்கு ஆஃபர் பண்ணிட்டு, பட் வெஜிடேரியனா இருக்கும், அதை ஆஃபர் பண்ணிட்டு சாப்பிடும். பத்திரம் புஷ்பம் பலம், அதாவது எத்கரோசி, நீ ஏதாவது படைக்கிறியா, ஓகே, அழகான வீடு கட்டுறியா, தப்பு இல்லை, கட்டிக்கோ, ரொம்ப கடன்லாம் ஆயிடாது, கஷ்டப்படுவேன், உன் சக்திக்கு தகுந்த மாதிரி கட்டிக்கோ. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, இன்னைக்கு பெரும்பாலான மக்களுடைய வாழ்க்கையில தன்னுடைய சக்திக்கும் மேல ஆசை, சக்திக்கு மேல எதிர்பார்க்கிறேன். இப்போ உங்களுக்கு தெரிய வருமானம் எவ்வளவுன்னு, அந்த வருமானத்துக்கு உட்பட்ட மாதிரி ஒரு வீடு போதும். அது அங்க கடனை வாங்கி இங்க லோனு போட்டு அதை போட்டு இதை போட்டு கார் லோனு, பைக் லோனு, ஹவுஸ் லோனு, எஜுகேஷன் லோனு, லோன் வாழ்க்கை பூரா லோனே போயிட்டு. ஏன் அப்படி? ரொம்ப சிம்பிளா இருக்கலாம். எளிமையான வாழ்க்கை, உயர்வான சிந்தனை, இதுதான் பிரபுபாத் சொல்லி கொடுத்தேன். சிம்பிள் லிவிங், ஹை திங்கிங், இதுக்குதான் மனித வாழ்க்கை. அப்ப என்ன ஆயிடுச்சு, நமக்கு வந்து ஒரு வீடு கட்டலாம், தப்பு இல்லை, கட்டிக்கலாம். வீடு கட்டுறது ஒரு குடும்பஸ்தருக்கு வீடு வேணும் இல்லையா? அப்ப எங்களை மாதிரி துறவிகளா இருந்தா எங்க கோயில போய் தங்கிக்கலாம், வேற வழியெல்லாம் மரத்தடியில் கூட தங்கிக்கலாம். நீங்க அப்படி தங்க முடியாது இல்ல, நமக்கு வீடு வேணும். அது வீட்டுல அழகா ஒரு பூஜை மண்டபம் வச்சுக்கலாம். நம்ம என்ன சமைக்கிறோமோ அதை பகவானுக்கு கொடுக்கலாம், அதை பிரசாதமா ஏத்துக்கலாம். அப்போ நம்ம எதை படைக்கிறோம், வீடு கட்டுறோம், அது கடவுளுக்கு ஒரு இடம் கொடுக்கிறோம். அப்புறம் ஏதாவது சமைக்கிறோம், பகவானுக்கு கொடுக்கிறோம். ஏதாவது தானம் கொடுக்கிறோம். சரி, உங்களால தானம் கொடுக்க முடியுமா? சார் எனக்கு வந்து வருமானம் ரொம்ப கம்மி, நான் வேணா மாசத்துல ஒரு 200 வெள்ளி 300 வெள்ளி தானம் கொடுக்கலாம், நல்ல விஷயம். இல்ல என்னால 2000 வெள்ளி தானம் கொடுக்க முடியும், நல்ல விஷயம். 5000 வெள்ளி கொடுக்க முடியும், நல்ல விஷயம். 50 தான் கொடுக்க முடியும், பரவாயில்ல, எவ்வளவு முடியுமோ. டு பி பிராங்க், என்னால என்ன பண்ண முடியுமோ. 4 பேருக்கு பகவத்கீதை வாங்கி கொடுத்தேன், கொஞ்சம் பேரை கூப்பிட்டு வீட்டுல பக்தியில கூப்பிட்டு பிரசாதம் கொடுத்தேன். கிருஷ்ண பக்தியை வந்து ரத யாத்திரைன்னு சொன்னாங்க, என்னால முடிஞ்ச சேவை பண்ணேன். கிருஷ்ண ஜெயந்தின்னு வந்தாங்க, என்னால முடிஞ்ச உதவி பண்ணேன். அவ்வளவுதான், சிம்பிள். கிருஷ்ண பக்திங்கிறது வந்து துறவரம் கிடையாது. நம்ம கிட்ட என்ன இருக்கோ அன்போட பகவானுக்கு கொடுக்கலாம். சரி, என்னால பொருளால என்ன செய்ய முடியல, சரி நான் கோயில வந்து சுத்தம் பண்ணலாம், உடலால பலம், சரி உடலால பண்ண முடியல, நாலேஜ் இருக்கு, 4 பேருக்கு சொல்லிக் கொடுக்கலாம், பக்தி பண்ணுங்க, நல்ல விஷயம் இல்லையா? நம்மளால என்ன முடியுமோ அப்படி பண்ணா, அது சாஸ்திரம் என்ன சொல்லுதுன்னா, அவர் வாழும் போதே முக்தி பெற்றவர் சொல்லியிருக்கு. இகாயஸ்ய ஹரேர் தாச கர்மனா மனசா கிரியா நிகிலச்சவஸ்தானு ஜீவன் முக்த சோச்சது. நம்ம வாழும் போது உடலால, மனதால, வார்த்தையால நம்மளால என்ன செய்ய முடியுமோ, கிருஷ்ணரை பத்தி கடவுளை பத்தி 4 பேருக்கு சொல்லி கொடுத்தா, சேவை பண்ணிட்டு இருந்தா, அவன் வாழும் போதே முக்தி பெற்றவன் சாஸ்திரம் சொல்லுது. முக்திங்கிறது வேற ஒண்ணு, வாழும் போதே முக்தி பெற்ற ஆத்மாவா தான் இருக்காரு, ஆல்ரெடி லிபரேட்டட் சோல். அது மாதிரி
நம்மளால முடிஞ்ச உதவியை செய்யலாம். அப்புறம் சின்ன சின்ன தபம் இருக்கிறதுல ரொம்ப ஈஸியான தபம் ஏகாதசி விரதம் இருக்குது. ஏகாதசி கேள்விப்பட்டிருக்கீங்களா? மாசத்துல 2 ஏகாதசி வரும். ரொம்ப சிம்பிள். ஏகாதசி விரதம் இவங்களுக்கு கேளுங்க, இன்னும் சிம்பிளா சொல்லி கொடுத்துருவாங்க. தானியம் மட்டும் சாப்பிடக்கூடாது, அவ்வளவுதான் சொல்லியிருக்காங்க. கவலைப்படாதீங்க, நான் பாத்துக்கிறோம் சொல்லுவோம். நீங்க பக்தர் வீட்டுக்கு போனீங்கன்னா ஏகாதசி விருந்து இருக்கும், ஆனா தானியம் இருக்காது. அன்னைக்கு தானியம் மட்டும் சாப்பிடாம கொஞ்சம் பழங்கள், கிழங்கு வகைகள், ஏதாவது கடலை வகைகள் சாப்பிட்டு அன்னைக்கு விரதம். இத சயின்ஸ், மெடிக்கல் சயின்ஸ் என்ன சொல்லுது? மாதத்துல 2 நாள் ஃபாஸ்டிங் ஒரு ஹெல்த்துக்கு நல்லதுன்னு சொல்லுது. இதை நம்ம முன்னோர்கள் விரதமா இருக்கணும், கடவுளுக்கா இருக்கணும் சொல்லி வச்சிருக்க. அது பக்தியோட சொல்லி வச்சிருக்கு. அப்ப நம்ம பக்தியோடு செய்யக்கூடிய ஒரு விஷயமும் இங்க மருத்துவம் விஞ்ஞானமும் இருக்கு. மருத்துவம் விஞ்ஞானமும் ஆன்மீகத்திலிருந்து வேறானதல்ல. ஆன்மீகத்தை பயிற்சி பண்ணா மருத்துவ விஞ்ஞானம் அதுக்குள்ள இருக்கு ஆல்ரெடி. அது இன்னைக்கு ஒன்னு ரிசர்ச் பண்ணி புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அன்னைக்கு நம்ம முன்னோர்கள் இது பண்ண நல்லதுன்னு சொல்லி வச்சுட்டு போயிட்டாங்க. இவ்வளவுதான். அது மாதிரி ரொம்ப சிம்பிள். ஆனா கலியுகத்தில் என்ன பிரச்சனைனா, கலியுகத்தை பத்தி சொல்லும்போது 5000, நான் ஒரு 10 மினிட்ஸ்ல முடிச்சிடுறேன். 5000 வருஷத்துக்கு முன்னாடி ஸ்ரீமத் பாகவதம் ஒரு புஸ்தகம் வியாசதேவர் எழுதினார். எல்லா வேதங்களுடைய சாரம் பாகவதம். அதுல என்ன கலியுகத்தை பத்தி சொல்லியிருக்கு? பிராயேனா பாயே கலோ அல்பாயசின் யுகேஜனா மந்தாசு மந்த மதையோ மந்த பாக்கியோ பாத்திரதா. கலியுக மக்கள் வந்து ரொம்ப அல்பாயுசு சொல்லுவாங்க. இப்ப 100 வயசு. மலேசியால எவ்வளவு பேர் 100 வயசு வரைக்கும் வாழ்றாங்க? விரல விட்டு எண்ணலாம். ஜொகூர்ல விரல விட்டு எண்ணலாம். இவர் 100 வயசு வரைக்கும் இருந்திருக்காங்க. அப்ப 100 வயசு கூட அல்பாயுசு தான். அதுல கூட நம்ம போற 60, 70. இப்ப என்ன ஆயிடுச்சு? 35, 40 ஹார்ட் அட்டாக் வந்து போயிடுறான். நான் ஹார்ட் அட்டாக்ங்கிறது கேள்விப்பட்டு நான் 80ல பிறந்த 79, 80ல பிறந்த குழந்தை. இப்போ நான் குழந்தையா தான் இருக்கேன், தப்பா நினைச்சுக்காதீங்க. 80ல பிறந்த குழந்தை. எங்க லைஃப்ல எல்லாம் ஹார்ட் அட்டாக்னு கேள்விப்பட்டா ஒரு 90 வயசு 95 வயசுல இறந்து போனோம் கேள்விப்பட்டோம். இன்னைக்கு 35 வயசு 30 வயசுல ஹார்ட் அட்டாக் வந்து இறந்து போறாங்க. அல்பாயுசு தான் அது. எனக்கு வந்து நான் சின்ன வயசுல சிலருக்கு ஸ்ட்ரோக் வந்து பார்த்ததுன்னா ரொம்ப வயசானவங்களுக்கு ஸ்ட்ரோக் வரும். இன்னைக்கு 30 வயசு 40 10 15 பேருக்கு ஒருத்தருக்கு ஸ்ட்ரோக் வரும். அப்ப எதை நோக்கி நம்ம லைஃப் போயிட்டு இருக்கு? இல்ல கேள்வி வரும் இல்லையா? என்ன சாப்பிட்றேன், என் சாப்பிட்ற உணவுல என்ன சத்து இருக்கு, என்னுடைய வாழ்க்கை எதை நோக்கி போயிட்டு இருக்கு, நான் சுவாசிக்கிற காற்று சுத்தமா இருக்கா, நான் உண்ணக்கூடிய உணவு இவ்வளவு இருக்குல்ல, இதெல்லாம் வந்து குறைச்சிக்கிட்டே இருக்கு. அப்போ இதெல்லாம் குறையும் போது நல்ல சத்தான ஆரோக்கியமான உணவு குறையும் போது ஆயுள் காலம் குறையுது. இப்ப நம்ம தாத்தா பாட்டியில இருந்த வயசுக்கு நம்ம இருப்போமான்னு தெரியாது, நம்ம வயசுக்கு நம்ம குழந்தைகள் இருப்பாலும் தெரியாது. இப்படிதான் குறைஞ்சு ரெடியூஸ் ஆகிட்டே இருக்கு, குறைஞ்சுனே போகுது. பிராயணா பாய கலோ அல்பாயுசுக்கு மந்த புத்தி. 2 நாளைக்கு முன்னாடி இந்த டைம் நீங்க எங்க இருந்தீங்க? 2 நாளைக்கு முன்னாடியா? இந்த டைம்லயா? எங்க இருந்து எனக்கு ஞாபகமே இல்லையே. அதை விடுங்க. இப்ப சாமிஜி எவ்வளவு நேரம் பேசினாரு, நீங்க என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க? சாமிஜி நிறைய சொன்னாரு, என்ன சொன்னாரு ஒரு ஞாபகம் இல்லை. இதே நாளைக்கு கேட்டா சுத்தமா ஒண்ணு தெரியும், மறந்து போயிடும். அது ஏதோ ரொம்ப நேரம் பேசினாரு, ஒன்னும் ஞாபகமே இல்லை. அப்ப ஞாபக சக்தியும் போயிடுது. நீங்க இன்னைக்கு மலேசியால எப்படின்னு தெரியாது, இந்தியாவில வந்து இப்ப அதெல்லாம் குறைஞ்சிருச்சு. இந்தியாவில வந்து இப்ப பெரிய பெரிய மால் இருக்கு. முன்ன வந்து ஒரு அண்ணாச்சி கடை இருக்கு, ஒரு காய்கறி ஒரு மளிகை கடை இருக்கு. இந்த மளிகை கடை அண்ணாச்சி வந்து இப்படி காதுல ஒரு பேனை ஒரு பென்சில் குத்தி வச்சிருப்பாரு. 4 பேர் நிப்பாங்க. சாமி எனக்கு வந்து உளுத்தம்பருப்பு கொடுங்க, அவர் சொல்ல எனக்கு கடல் பருப்பு கொடுங்க, அவர் சொல்ல எனக்கு அரிசி கொடுங்க, கோதுமை எல்லாம் எடுத்து கொடுத்துட்டு இருப்பாரு. அப்புறம் ஒரு பேப்பர் எடுப்பாரு, எல்லாம் எழுதுவார், உங்களுக்கு எவ்வளவு அரிசி பேர். இன்னைக்கு கால்குலேட்டரோ போனோ இல்லாம நம்மளால சொல்ல முடியுமா? இதுல இருக்கிற கான்டாக்ட் நம்பர் நம்மளால சொல்ல முடியுமா? வைஃபோட நம்பர் உங்களால சொல்ல முடியுமா? போனை பார்த்ததான் சொல்ல முடியும். அப்ப டெக்னாலஜி வந்து எந்த அளவுக்கு நம்மள மேட் ஆக்கிருக்கு, முட்டாள் ஆக்கிருக்கு பாருங்க. அன்னைக்கு வந்து சொந்தக்கார நம்பர் நம்ம பார்க்காம சொல்ல முடியும். இன்னைக்கு யாரால சொல்ல முடியுமா? என் நம்பரே பார்த்து தான் சொல்ல முடியும் நிலைமை. எனக்கே நம்பர் மறந்து போச்சு, இருக்க பார்த்து சொல்றேன். மந்த புத்தி, ஞாபக சக்தியே போயிடுச்சு. பிராயணா பாய கலோ அல்பாயசு மந்தாசு மந்த பாக்கியா. பாக்கியமே இல்ல, சண்டை சச்சரவு, நிம்மதி இல்ல. வீட்டுல 2 பேர் தான் இருப்பா, கணவன் மனைவி சண்டை போட்டு இருப்பா. இருக்கிறது 2 பேர் தான். அவன் வட துருவா தென் துருவா, மனைவி அங்கத்துக்கு மூஞ்சி தீப்பி வச்சுட்டு இவருக்கு உட்காந்துட்டு இருப்பாரு. ஆபீஸ் போக செவத்தை பார்த்து சொல்ல, நான் கிளம்புறேன். அது மனைவி பார்த்து சொல்லிட்டு போகல, சண்டை போட்டாரான், செவத்தை பார்த்து சொல்லிட்டு போவார். இந்த அம்மா சொல்லுவாரு பிள்ளையை கூப்பிட்டு, சமைச்சு வச்சிருக்கேன் சாப்பிட்டு போக சொல்லு. இப்படி எல்லாம் 5 நாள் ஓடி இருக்கு லைஃப் இல்லையா? இப்படி இது கலியுகத்துல வந்து குறைகளை சொல்லணும்னு சொன்னா விடிய பேசலாம்.
இன்னைக்கு 2 நாள் உட்காந்து நீங்களா ரெடியா இருந்தா நான் சொல்லிட்டே இருப்பேன், நானும் சொல்லிட்டே இருப்பேன், நீங்களும் கேட்டே இருக்கலாம். கலியுகத்துல வந்து மக்கள் சரி கிடையாது, பிள்ளைங்க சரியில்லை, பெற்றோர் சரியில்லை, அரசியல்வாதி சரியில்லை, அவன் சரியில்லை, இது சரியில்லை, அந்த உணவுல கலப்படம் எல்லாம் சொல்லிட்டே போனா விடிஞ்சே போடும். இப்ப விடிஞ்ச அடுத்த நாள் ஆயிடும். அப்போ கலியுகத்துல குற்றங்களும் குறைகளும் நிறைய இருந்தாலும் பாகவதம் ஒரு வாய்ப்பு சொல்லி ஒரு வழி இருக்குன்னு சொல்லி, கலேர் தோஷ நிதிராஜன். ஓ நிதிராஜா, கலியுகம் வந்து குற்றங்களும் குறைகளும் நிறைந்தது, நிறைய சொல்லிட்டே போலாம். கணவன் மனைவி உண்மையா இல்ல, மனைவி கணவன் உண்மையா இல்லாத இல்ல, இதுல நிறைய பேசிக்கிட்டே போலாம், தீரவே தீர போறது இல்ல. கலே தோஷ நிதிராஜன் அஸ்தி ஏகோ மகான். ஆனா ஒரு நன்மை இருக்கு, என்னன்னா கீர்த்தனாய கிருஷ்ணஸ்ய முக்த சங்க பிரமஜி. பகவான் கிருஷ்ணனுக்கு பக்தி செய்யறதுனால இந்த கலியினுடைய தாக்கத்திலிருந்து நம்மளை காப்பாத்திக்கலாம். கலியோட இன்ஃபுளுன்ஸ் இருக்கு இல்லையா, அது டே பை டே அதிகமாயிட்டு இருக்கு. இப்ப நீங்க எல்லாம் மலேசியால இருக்கீங்க, ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி இங்க எப்படி இன்ஃபுளுன்ஸ் இருந்தது, இப்ப எப்படி இருக்கு? 20 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த உறவுகள் எப்படி இருக்கு, இப்ப எப்படி இருக்கு? அப்போ இது ஒரு பக்கம் ஃபாஸ்டா வளர்ந்துட்டே இருக்கு, ஒரு பக்கம் வந்து கலியுகம் வேகமா வளர்ந்துட்டு இருக்கு. அந்த யுகத்துல நிறைய பிரச்சனைகள் இருக்கு. நீங்க முன்னோட படிச்சவங்க அதிகமா இருக்காங்க, எஜுகேட்டட் பீப்புள். நீங்க பாத்தீங்கன்னா ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த விட இப்ப எஜுகேட்டட் பீப்புள் அதிகமா, கிரைம் அதிகமா இருக்கு. அப்ப என்ன படிச்சு என்ன பிரயோஜனம்? நான் வந்து இப்ப எங்க தலைமுறையில் நிறைய படிச்சிருக்காங்க, ஆனா குற்றங்கள் அதிகமா இருக்கு, பிரச்சனைகள் அதிகமா இருக்கு. அப்ப என்ன படிச்சிருக்கோம் நம்ம? இதுதான் கலியுகம். சோ இப்படி கலியுகால வந்து நிறைய குற்றங்களும் குறைகளும் இருந்தாலும் ஒரு நன்மை இருக்கு. இன்னைக்கும் பகவத்கீதை இருக்கு, பாகவதம் இருக்கு, பக்தர் சங்கம் இருக்கு, பகவானுடைய நாமம் இருக்கு. இதை எடுத்துனா நம்மளை காப்பாத்திக்கலாம். நம்மளை காப்பாத்தி நம்ம தலைமுறைகள் நெக்ஸ்ட் ஜெனரேஷன் இருக்கு இல்லையா, they also become safe. ஏன்னா இது வேணும், இது அவசியம். ஏன் நான் திரும்ப திரும்ப பிரபுபாதர் வந்து இது அவசியம் சொல்றாரு, ஏன் நாங்க இது அவசியம் சொல்றோம்னா, நான் சொன்னேன் இல்லையா, ராமாயணம் ஏன் அவசியம், மகாபாரதம் ஏன் அவசியம்? ராமாயணத்தில் இருக்கு, நான் சொல்லி பாதிலே வெளியேறிட்டேன். என்னென்ன லக்ஷ்மணன் காட்டுக்கு போகணும் இல்லையே, ராமன் தான் காட்டுக்கு போகணும், லக்ஷ்மணன் கூட போறாரு. அப்ப எந்த அளவுக்கு ராமர் மேல அன்பு வச்சுட்டு இருப்பாரு. சரி, ராம லட்சுமணன் போயிட்டான், பரதன் அரியாசன் உட்கார்ந்து இருக்கலாமே. பரதன் என்ன சொன்னா, ராமன் இல்லாம நான் அரியாசன் உட்கார மாட்டேன், நான் அரியாசன் ஏத்துக்க மாட்டேன், ராமன் தான் அயோத்தியா ஆள வேண்டும், நான் ஒரு சேவகனா தான் இருப்பேன். அவர் பாதியை கொண்டு வந்து அரியாசனை வச்சு பூஜை பண்ணார் பரதன். ராமர் காட்டுல எப்படி வாழ்றாரு அந்த மாதிரி பழங்களையும் கிழங்களையும் சாப்பிட்டுட்டு பூமி கடியில ஒரு குழியை தோண்டி இருக்காரு. நீங்க அயோத்தியா வந்திருக்கீங்களா, இந்தியா வந்திருக்கீங்களா? நீங்க வந்திருக்கீங்க, இந்தியா விசிட் பண்ணிருக்கீங்களா, அயோத்தியா வந்திருக்கீங்களா? அயோத்தியாவுக்கு முன்னாடி நந்தி கிராமம்னு ஒரு ஊர் இருக்கு, சின்ன கிராமம். அங்கதான் பரதன் வாழ்ந்தார், அயோத்தியாக்குள்ளேயே போல. ராமன் வராம நான் அயோத்தியாக்கு போக மாட்டேன்னு சொல்லிட்டாரு. அந்த நந்தி கிராமத்துல தரையில ஒரு பள்ளம் குழி தோண்டி ஒரு குகை மாதிரி பண்ணி அதுக்குள்ள உட்காந்துட்டு வெறும் பழங்களையும் கிழங்கையும் சாப்பிட்டு 14 வருஷம் காட்டுல ராமர் எப்படி இருந்தாரோ அந்த மாதிரி பரதன் வாழ்ந்துட்டு இருந்தார். அவர் நடிச்சிருந்தா அரியாசன்ல உட்காந்துக்கல, யாரும் ஒண்ணு கேட்க போறது இல்லை. அம்மா தான் சொன்னா, ஏ பரதா, நீ இல்லாத நேரத்துல ராமனுக்கு முடிசூட்டு விழா பண்ணணும்னு பார்த்தா நான் வந்து ராமனை காட்டுக்கு அனுப்பிச்சு விட்டேன், நீ உட்காந்துக்கோன்னா. பரதன் முடியாதுன்னா. இதுதான் சகோதரத்துவம். ஒரு அண்ணன் தம்பிக்குள்ள எவ்வளவு ஒற்றுமை, அன்பு, எல்லாருக்கும் ராமர் மேல அன்பு. ஒரு மனைவிட்ட கணவன் எப்படி நடந்துக்கணும், ராமாயணம் பார்க்கணும். ஒரு தகப்பன்ட்டு மகன் எப்படி நடந்துக்கணும், ராமாயணம் பார்க்கணும். சகோதரர்கள் எப்படி இருக்கணும், ராமாயணம் பார்க்கணும். ஒரு கடவுள் எப்படி இருக்கணும், ராமாயணம் பார்க்கணும். ஒரு மனிதன் எப்படி வாழணும், ராமாயணம் பார்க்கணும். தர்மத்தை எப்படி ஃபாலோ பண்ணணும், ராமாயணம் கேட்கணும். எவ்ரிதிங் தேர். அந்த வேதத்தில் உள்ளது அப்படியே உங்களுக்கு வந்து காட்சியாக கொண்டு வந்து நிறுத்திட்டாங்க. அப்ப ராமாயணம் பார்க்கும்போது கேட்கும்போது ஒரு கல்லு கூட கரையும், அந்த அளவுக்கு வந்து அதுல பக்தி தர்மம் இருக்கு. ஆனா துரதிருஷ்டவசமா இன்னைக்கு எவ்வளவு பேர் ராமாயணம் படிக்கிறோம் கேட்கிறோம். அப்ப ஏன் பிரச்சனை அதிகமா இருக்கு? இதை விட்டதுனாலதான். இதை விட்டதுனாலதான் இன்னைக்கு ப்ராப்ளம். அடுத்தது மகாபாரதம். மகாபாரதத்துல அந்த 5 சகோதரர்கள் யுதிஷ்டர் என்ன முடிவெடுக்கிறாரோ ஏக மனதோடு ஏத்துக்கிட்டாங்க. 5 பேர் அவ்வளவு ஒற்றுமையா இருந்தாங்க. பாண்டவர் 5 பேர். இன்னைக்கு வீட்டுல 2 பசங்க தான் இருக்கா, சட்டை போட்டு இருக்கான். அம்மா சொல்லுவா, டே கடையில போய் வாங்கிட்டு வாடா, எல்லாம் நானே பண்ணுமா, அவனை போச்சல்லேம்மா, எல்லாம் ஒண்ணு என்கிட்டயே சொல்றீங்க. அவன் சொல்லுவான், நீ போயேண்டாமா, போனை வச்சு விளையாடிட்டு. எனக்கிட்ட கொஞ்ச நேரம் போனை கொடுக்க சொல்லு. பிரச்சனை வந்து அப்பா அம்மா பார்த்து அவனுக்கு தனி போன் இவனுக்கு தனி போன் வாங்கி கொடுத்துட்டு அவன் ரூம்குள்ள போய் போனோட வாழ்ந்துட்டு இருக்கான். எந்திரத்தோட வாழ்ந்து வாழ்ந்து மனிதனும் எந்திரமாக மாறிவிட்டான். இன்னைக்கு ரோபோலாம் தனியாக கண்டுபிடிக்க வேண்டாம், சயின்டிஸ்ட் அந்த வேலையே கிடையாது, வேலை தேவையில்லை.
ஒரு காலத்துல ரோபோ கண்டுபிடிக்க வேண்டிய அவசியம் இருந்தது. ஏன்னா இன்னைக்கு மனுஷனே ரோபோ ஆயிட்டான். ரோபோ கண்டுபிடிக்கலாம் ஒன்றும் அவசியம் இல்லை. நீங்க என்ன கீ கொடுத்த மாதிரி வீட்டுல இருந்து இப்படியே போனை தேய்ச்சிக்கிட்டே ஆபீஸ் போவான், அங்கிருந்து போனை தேய்ச்சிட்டே வீட்டுக்கு வருவான், வீட்டுக்குள்ள போய் பிள்ளையும் போனை அப்படி மொத்தத்துல எந்திரத்தோட வாழ்ந்து வாழ்ந்து மனிதனும் எந்திரமாக மாறிவிட்டான். ரைட். ஸோ இதெல்லாம் சேஞ்ச் ஆகணும் அப்படின்னா அதுக்கு ஒரே வழிதான் இருக்கு, இந்த மாதிரி பக்தி மார்க்கத்தில் இணைத்துக்கொண்டு. ஏன்னா வேற எந்த மார்க்கமும் அவர் சொன்ன மாதிரி நம்மளால பண்ண முடியாது. யோகா பண்றதோ தவம் பண்றதோ சும்மா பேருக்கு செய்யலாம், அதில் பர்ஃபெக்ஷன் ஆக முடியாது. ஏன்னா இப்ப சூழ்நிலை அப்படி இருக்கு. நீங்க யோகா பண்ண அப்பதான் மனைவி சொல்லுவா, அதை கொண்டு வாஷிங் மிஷின்ல போட்டுவாங்க, ஏன் சும்மா உட்காந்துட்டு இருக்கீங்க? யோகால நீங்க பண்ண முடியாது. சரி, வீட்டை விட்டு போகவும் முடியாது. ஒரு கட்டத்துல தோணும், மனைவிக்கு தோணும் எங்கேயாவது ஓடி போயிடலான்னு, கணவனுக்கு தோணும் ஆபீஸ் இருந்து வீட்டுக்கே வரக்கூடாது. ஆனா வந்துதான் ஆகணும், எங்கேயும் போக முடியாது, தவிர்க்கவே முடியாது. இந்த சூழ்நிலை மாறணும்னா ஒரே வழிதான் இருக்கு. எல்லா டோரும் லாக் பண்ணியாச்சு, நீங்க ஒரு டோர் தான் திறந்திருக்கு. எல்லாம் இப்ப இந்த வீட்டுல எல்லா டோரும் லாக் பண்ணிட்டாங்க, ஒரு டோர் தான் திறந்திருக்கு, அந்த வழியா தான் நீங்க வெளியேறி ஆகணும். அந்த மாதிரி கலியுகத்துல நம்முடைய துன்பங்கள் பிரச்சனைகள்லாம் நம்ம காப்பாத்திக்கணும். வழி என்னன்னா இந்த பக்தி மார்க்கம் தான் இருக்கு. அதுதான் பிரபுபாதர் அனுபவிச்சு சொல்லியிருக்காரு, அவர் உணர்ந்து சொல்லியிருக்காரு. ஆழ்வார்கள் ஆச்சாரியெல்லாம் உணர்ந்து சொல்லியிருக்காங்க, அனுபவிச்சு சொல்லியிருக்காங்க. இந்த மார்க்கம் ரொம்ப எளிமையானது, இனிமையானது, சுவையானது, ஆனந்தமானது. இப்ப நான் உங்ககிட்ட ஒரு குலோப் ஜாமுன் கொடுத்துட்டு எப்படி இருக்கு சொல்லுங்கன்னா நீங்க சாப்பிட்டு பார்த்து சொல்ல முடியும். எப்படி இருக்கு சொல்லுங்கன்னா பார்த்து சொல்ல முடியுமா? இருங்க சாப்பிட்டு பார்த்து சொல்றேன். அந்த மாதிரி நான் கிருஷ்ண பக்தி பயிற்சி பண்றேன், ரொம்ப நல்லா இருக்குன்னா நீங்க பண்ணாதது உணர முடியும். அப்ப நீங்க பிரேயர் பண்ணுங்க, அப்படி ரிசல்ட் உங்களுக்கு தெரியும். அதனால கலியுகத்துல ஜபா மெடிடேஷன், ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. இந்த மெடிடேஷன் 10 நிமிஷம் தான் ஒரு நாளைக்கு. இந்த மாதிரி ஜப மாலை இருக்கு, மாலை வண்டியிலே விட்டு வந்துட்டேன். என்னுடைய ஒரு ஹம்பிள் ரெக்வஸ்ட், என்னுடைய பணிவான வேண்டுகோள் என்னன்னா, இந்த மாதிரி ஜப மாலை வச்சு தினமும் ஒரு 10 நிமிஷம் ஹரே கிருஷ்ணா மந்திரம். இது ஜபா மெடிடேஷன். இது பண்ணிட்டு நீங்க ஆபீஸ் போகும்போதோ இல்ல வேலைக்கு போகும்போது, ஸ்கூல் போகும்போது, இல்ல வீட்டு வேலை பண்ணும்போது நமக்கு ஒரு ரிலாக்ஸேஷன் இருக்கும். நம்ம பிரேயர் பண்ணோம், இன்னைக்கு மைண்ட் ஃப்ரீயா இருக்கும். அப்புறம் எப்பெல்லாம் டைம் கிடைக்குதோ சொல்லலாம். அப்புறம் இந்த மாதிரி சத்சங்கத்துக்கு வரலாம், பகவத்கீதை பாகவதம் கேட்கலாம், நல்ல பல விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம், குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கலாம். இந்த மாதிரி ஒரு ஆரோக்கியமான ஒரு ஆன்மீகமான வாழ்க்கை, நம்ம ஹெல்த்தியா இருக்கும். நம்ம ஃபேமிலி லைஃப், இந்த ஸ்பிரிச்சுவல் லைஃப் ஏதோ ஒரு நிமிஷம் அப்படி வெளியில போயிடுறது இல்லை. ஃபேமிலி லைஃப் ஹெல்த்தியா இருக்குன்னா we have to practice spiritual. அது அதான் இல்லற தர்மம், வீட்டுக்குள்ள செய்ய வேண்டிய பக்தி. அது எல்லாரும் கணவன் மனைவி எல்லாம் சேர்ந்து பண்ணா அந்த வீடே கோயிலா இருக்கும். இப்ப இங்க வரும்போது ஒரு டெம்பிள் அட்மாஸ்பியர் இருக்கு பாருங்க, அழகா பூஜை மண்டபம் வச்சு எல்லாம் பண்ணி, ஹோம் தியேட்டர் மாதிரி இல்ல. சில வீட்டுக்கு போனா அலரும், முதல்ல நாய் வெளியே இருக்குது, அந்த வீட்டுக்குள்ள போலாமா வேண்டாமா முதல்ல யோசிக்கும், நாய்க்கு கழட்டி விட்டுருக்கானு தெரியலேன்னு. ரெண்டாவது வீட்டுக்குள்ள போனா ஹோம் தியேட்டர், பையன் வேற அலற விட்டுருவான், அது வேற கத்திக்கிட்டு இருக்கும், பைத்தியம் முடிச்சு போயிடும். ஏற்கனவே அப்படிதான் பாதி வாழ்ந்துட்டு இருக்கும். அதனால ஒரு அமைதியான வாழ்க்கை எல்லாரும் விரும்புறாங்க. அமைதியான ஒரு வாழ்க்கை வேணும், நிம்மதியான ஒரு வாழ்க்கை வேணும், ஆனந்தமான வாழ்க்கை வேணும். கொஞ்சம் பக்தி பண்ணி தான் பார்ப்போமே, நஷ்டம் ஒன்றும் ஆயிர போறது இல்லை. ஒரு ட்ரை பண்ணுங்க. இந்த ஹரே கிருஷ்ணா மந்திரம் சொல்றதுனால நம்ம எதையும் இழக்க போறது இல்லை, ஒரு ட்ரை பண்ணும். பகவத்கீதை அதுவும் சொல்லிட்டாரு. பகவத்கீதையில கிருஷ்ணர் சொல்லாத விஷயமே இல்லை. அவர் சொல்லிட்டாரு, நேகா விக்ரம நாசோஸ்தி பிரத்யவாயோ ந வித்யதே ஸ்வல்பமப்யஸ்ய தர்மஸ்ய த்ராயதே மகதோபய. இந்த முயற்சியில உங்களுக்கு எந்த லாஸ் ஆக போறது இல்ல, கொஞ்சம் முயற்சி பண்ணாலும் பெரிய ஆபத்துன்னு உங்களுக்கு காப்பாத்திடுங்கிறார். அந்த கேரண்டி வர அவர் கொடுத்துட்டாரு. சர்வதன்மான் பரித்யஜ்ய மாம் ஏகம் சரணம் பிரஜா அகமத்வா சர்வ பாபேபியோ மோக்ஷாமி மாசுச்ச. பயப்படாதீங்க. கிருஷ்ணர் முதல்ல பயப்படாதுன்னு சொல்லிட்டாரு. இப்ப என்ன பயம் இருக்குன்னா, சரி சாமிஜி எவ்வளவு நேரம் சொல்றாரு பிரேயர் பண்ணுங்க பக்தி பண்ணுங்கன்னு, எனக்கு பண்றதுக்கெல்லாம் ஆர்வம் தான். நான் கொஞ்ச நாள் கோழி எல்லாம் சாப்பிட்டுருக்கேன், கோழி கழுத்து திரியிருக்காங்க, இந்த மீன் சாப்பிட்டுருக்கேன். இப்ப கிருஷ்ணர் என்ன மன்னிச்சிருவாரான்னு ஒரு சந்தேகம். இப்ப நான் பக்தி பண்றேன், சரி இவ்வளவு நேரம் சொல்றீங்க நான் பண்றேன், ஹரே கிருஷ்ணா சொல்றேன். ஆனா இதுக்கு முன்னாடி கோழி எல்லாம் கழுத்து திரிகி சாப்பிட்டுருக்கேன். கிருஷ்ணன் என்ன சொல்லிட்டாரு, பயப்படாதன்னு சொல்றேன். இதுக்கு முன்னாடி உன்னுடைய பாஸ்ட் லைஃப் எனக்கு தேவையில்லை, உன்னுடைய பாஸ்ட் லைஃப் எனக்கு தேவையில்லை. பாஸ்ட் இஸ் பாஸ்ட். கடந்த காலம் உடைந்த பானை, கடந்த காலம் உடைந்த பானை ஒட்ட வைக்க முடியுமா?
முடியாது, போச்சு. நிகழ்காலம் கையில் உள்ள வீணை, அதை கரெக்டா ஹேண்டில் பண்ணா ரொம்ப மியூசிக்கா இருக்கும், ரொம்ப ஹாப்பியா இருக்கும். நிகழ்காலம் கையில் உள்ள வீணை, கடந்த காலம் உடைந்த பானை, நிகழ்காலம் கையில் உள்ள வீணை, அதை அழகா வாசிச்சு ஹாப்பியா இருக்கலாம். அப்ப இப்ப இருக்கிற பகவான் என்ன சொல்றாரு, சரி பரவாயில்லப்பா, நீ இதுக்கு முன்னாடி எப்படி எல்லாம் வாழ்ந்திருக்க, தப்பெல்லாம் பண்ணிருக்க, எனக்கு தெரியும், நீ சொல்லிதான் தெரியணும்னு இல்ல, உன் இதயத்திலேயே நான் பரமாத்மாவா இருக்கேன். பகவான் என்ன சொல்லிடுறாரு, நான் உன் இதயத்திலேயே பரமாத்மாவா இருக்கேன், எனக்கு சொல்லிதான் தெரியணும்னு இல்ல, உன் லைஃப் எல்லாம் எனக்கு தெரியும், நான் எல்லாத்தையும் மறந்துடுறேன், விட்டுடுறேன், மன்னிச்சிடுறேன், நீ பக்தி பண்ணிடு, நான் உன்னை காப்பாத்திடுறேன். சர்வ தர்மான் பரித்தியாச்ச, எல்லா தர்மத்தையும் விட்டுட்டு என்னை மட்டும் சரணடைஞ்சிட்டார். மாம் ஏகம் சரணம் பிரஜா, என்னை மட்டும் சரணடைந்தார். அகம் துவா சர்வ பாபேப்பியும், நான் உன்னை எல்லா பாவத்திலும் விடுவிச்சிடுறேன், பயப்படாத. மா சுச்சா, இந்த 3 வேர்டு ரிப்பீட்டடா பகவத்கீதையில் இருக்கு. அசம்சேக, நசம்சேக, மா சுச்சக, பயப்படாதீங்க, சந்தேகப்படாதீங்க, கவலைப்படாதீங்க, நான் பாத்துக்கிறேன். இப்படி யாராவது ப்ராமிஸ் பண்ணிருக்காங்க நம்ம லைஃப்ல? எந்த ஒரு தேவதையோ எந்த ஒரு கடவுளோ? பகவத்கீதையில பகவான் சொல்ற, ரிப்பீட்டடா சொல்றாரு, நான் இருக்கேன், நான் பாத்துக்கிறேன், என்கிட்ட வாங்க. ஒன்னே ஒண்ணு பண்ணணும், நம்ம அவர்கிட்ட வரணும். நம்ம வரமான்னு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு, வந்துட்டா அவர் பாத்துக்கிறார். அதனால ஒரு நல்ல வாய்ப்பு, நீங்க எல்லாரும் இவ்வளவு நேரம் பொறுமையா இருந்தீங்க. உங்க எல்லாருக்கும் பணிவான வணக்கம். நீங்க ப்ரேயர் பண்ணுங்க, நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நாங்கள் எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம், நீங்களும் எங்களுக்கு கூட சேர்ந்து பண்ணுங்க. பிரபுபாடி ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிக்க. ஹரே கிருஷ்ணா, ஜெய் ஸ்ரீ பிரபுபாத் கி